ஸ்தோத்திரம். பாழாய் போன தேசத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஜாதி ஜனத்தை கர்த்தருக்காக நாம் செய்திருப்பதற்காக நாம் இந்த இடத்திலே கூடி கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் உங்களோடு பேச போகிறதான வார்த்தை அடையாளத்தை கட்டளையிடுவேன் என்கிறதான தலைப்பிலே ஒரு வார்த்தையை சொல்லி நாம் தெரிவிக்க போகிறோம். ஏசாயா புத்தகம் அதனுடைய 19வது வசனம் 66 வாசிக்க கேட்போம். ஏசாயா புத்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரத்திற்கு 66ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனம். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே என்ன செய்வாங்க? அறிவிப்பார்கள். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, கர்த்தர் அவர் நம்மை பார்த்தவர் சொல்றார், நான் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அப்ப அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது ஸ்தோத்திரம் நம்முடைய சபை நடுவிலே, குடும்பத்தின் மத்தியிலே, தேசத்தின் மத்தியிலே ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைக்கிறார். அப்ப அந்த அடையாளம் எதற்கு உரியது என்று சொன்னால் தீமைக்கானது அல்ல. அது எதுக்கு ஏதுவானது? நன்மைக்கே ஏதுவானது. அப்ப அந்த அடையாளத்தை நாம் ஸ்தோத்திரம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அது ஒன்று. இரண்டாவது ஸ்தோத்திரம் அதை சார்ந்த ஒரு 4-5 வசனங்கள் மூலமாய் நாம் உங்களோடு ஸ்தோத்திரம் பேச விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்கள் என் ஸ்தோத்திரம் என் மகிமையை ஜாதிகளுக்குள் என்ன செய்ய வேண்டுமா? கட்டளையிட வேண்டும். அப்ப அடையாளத்தை கட்டளையிடுகிறதான என் ஆண்டவர், அப்ப அடையாளத்தை பெற்றுக் கொண்டதான ஒரு தெய்வ மனுஷன் ஜாதிகளுக்குள்ளே மகிமையை காண பண்ணுவதற்கு நம்மை நாமே என்ன செய்ய வேண்டுமா? அர்ப்பணிக்க வேண்டும். எதற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏசாயா இப்படி சொல்லுகிறார், அந்த ஜாதிகளுக்குள்ளே நீ அதில் மகிமை அளிப்பாய். என்ன மகிமை? கர்த்தரை நான் ஆராதித்ததுனால, நான் கர்த்தரை துதித்ததுனால, நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால, அவருடைய பாதையில் ஓடினதுனால கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப தேவ மகிமை நம்மேல வந்து இறங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மேல ஒரு அடையாளத்தை போடணும். அப்ப ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொன்னால் அவன் ஸ்தோத்திரம் அந்த அடையாளத்தின் வழியில நாம் நடக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஜாதிகள் நம்முடைய தேசத்தில் ஸ்தோத்திரம் நம்மளே கர்த்தர் என்ன செய்யப்படுவார்? மகிமைப்படுத்துவார். அப்ப அந்த மகிமையை ஜனங்கள் உணர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே காலையில் சொல்லிவிட்டேன். என்ன சொன்னேன்னா, நாம் ஆண்டவருக்கு பரிசுத்தம் உள்ள சந்ததிகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு அடையாளத்தை ஒரு அடையாளத்தை கற்று வைத்திருக்கிறோம். நான் உதாரணமாக உங்களுக்கு சொல்லுவேன், தாவீதுக்கு என் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இப்ப தாவீதுக்கு எதற்கு ஒரு அடையாளத்தை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னா, இந்த ஜனத்தை நீ எனக்காக அவன் ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, இவங்களுக்கு முன்ன போகக்கூடியதான ஒரு ராஜாவாகவே நீ காணப்பட வேண்டும் என்றுதான ஒரு நிலையில தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா தாவீதுக்கு ஒரு அடையாளத்தை கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. அப்ப இந்த தாவீது இந்த அடையாளத்தை பெற்றவனாய் அடையாளத்தை பெற்றான். அடையாள சின்னமாக இந்த அடையாளத்தை பெற்றவனாக அவனுடைய தாய் தகப்பனுக்கு இருக்கிறதான அந்த கொஞ்சம் ஆடை அவன் என்ன செய்கிறான்னா வனாந்தரத்திலே அவன் மேய்க்கிறான். அப்ப வனாந்தரத்திலே மேய்க்கும் போது அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறதான மற்ற 7 சகோதரர்களும் இந்த தாவீதை ஒரு பொருட்டாக என்ன செய்யல, எண்ணல. காரணம், இவன் அவன் ஸ்தோத்திரம் எந்த இடத்திலே இவன் அடையாள சின்னமாய் மாறக்கூடாது, இவன் அழிந்து போக வேண்டும், இவன் திரும்பி வரக்கூடாது என்று சொல்லி இவனை அவன் ஸ்தோத்திரம் சாவதான அவன் ஸ்தோத்திரம் அந்த வழியை நடத்துவதற்கு அந்த
தாவீது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னான். அவன் செய்ததை ஸ்தோத்திரம். அவன் அழகாக தன்னுடைய ஆடை அப்படி மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கணுவை ஸ்தோத்திரம் வெட்டி அதில் 3 நூல்களை அதில் போட்டு ஒரு கிண்ணறத்தை உண்டு பண்ணி அவன் என்ன செய்கிறான், இனிமையாக அந்த வனாந்தரத்தில் பாட அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு எத்தனை முகாந்திரத்தில் வழிகளை அடையாளங்களையும் வழிகளையும் ஆயத்தப்படுத்தி அந்த வழிகளில் நம்ம என்ன செய்யல, பயணிக்கவில்லை. ஸ்தோத்திரம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், இல்ல நாங்க அந்த வழியில தான் பயணிக்கணும், எங்களுடைய வழிகள் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஒருவருக்கு தான் தெரியும், மற்றபடி அல்ல. ஸ்தோத்திரம். சொல்லி வந்ததான இந்த தாவீது என்ன செய்யறான், அந்த வனாந்தரத்துல இந்த ஆடுகளையும் ஸ்தோத்திரம் மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கம் அல்லது கரடி அல்லது விஷஜந்துக்கள் இவனை எப்படியாவது இவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்தோத்திர சாமுவேலிலே நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படும்னா, இவன் ஆகாத வழியிலே பிறந்ததினால, இவன் அனுமதிக்கப்பட்ட ஜாதியால் மாற்றப்பட்டதுனால அந்த ஈசாயுடைய குடும்பத்தில் இவனுடைய பெயர் முதலாக என்ன செய்யப்படும், அற்று போகணும். அதுதான் அவனுடைய தாய் தகப்பனுடைய தகப்பனுடைய விருப்பம். ஆனா என் ஆண்டவராகிய கர்த்தர் முன்கூட்டி அவன் தெரிந்து கொண்டு அடையாளம் கொண்டதாக என் ஆண்டவர் என்ன சொன்னான், இஸ்ரவேலிலே அவன் சமஸ்த ஜனங்களுக்கும் அவன் ராஜாவாக தெரிந்து கொண்டு அந்த சவுல் அவன் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்பால நடப்பேன் என்று அவன் பிராமிஸ் பண்ணிவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னான், தேவனை விட்டு அவன் என்ன செய்கிறான், அகன்று போகிறான். எதற்காக அவன் தேவனை விட்டு அகன்று போகிறான் என்று சொன்னான், ஸ்தோத்திரம் பலி செலுத்தும் போது சாமுவேல் இப்படி சொல்லுகிறார், பலி செலுத்துவதற்கு நான் என்ன செய்வேன், வருவேன், மற்ற யுத்தத்தை எல்லாவற்றையும் நீ சரியாக நீ நடத்த வேண்டும் என்று சாமுவேலை அவன் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரவனை ஆளுநராக இருந்து அவனை ஸ்தோத்திரம் அபிஷேகித்து ராஜாவாக பிரதிஷ்டை பண்ணுகிறதான அந்த காலகட்டத்தில் இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், இவன் ஸ்தோத்திரம் சரி என்று சம்மதித்தான். ஒரு நாள் ஸ்தோத்திரம் ஒரு ஜாதி இவனுக்கு எதிராக ஸ்தோத்திரம் கடந்து வருகிறார்கள். அப்ப அமலேக்கிய ஜாதி இவனுக்கு எதிராக கடந்து வருகிறதான நேரத்தில் என் ஆண்டவர் வேண்டும் என்றே ஸ்தோத்திரம் அந்த சாமுவேலை தாமதம் பண்ணினார். வேண்டும் என்றே தாமதம் பண்ணினார். அவங்களுக்கு சொல்லுகிறது பிள்ளைகளே, ஒரு நபர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வராம இருந்தால், ஸ்தோத்திரம் மிக முக்கியமான நபர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வராம இருந்தா நம்ம சிந்தையில எங்க போகும், சரி அந்த குறிப்பிட்ட நபர் மனவாளனை பற்றி சொல்லுவோம். சரியா? இப்ப விவாதம் அவன் ஸ்தோத்திரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, விவாதம் நிச்சயிக்கப்பட்டு அவன் ஸ்தோத்திரம் இன்னைக்கு கல்யாண டே ஸ்தோத்திரம், அப்ப இன்னைக்கு விவாத நாள். அப்ப அந்த விவாத நாளுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய உறவுகளும் சமுதாயத்தினரும் குடும்பத்தினரும் அவன் தேசவாசிகளும் அவன் ஸ்தோத்திரம் சபையாரும் விசுவாச பிள்ளைகளும் பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன செய்திருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாரும் வந்திருந்தாலும் ஆனா வர வேண்டியவர் என்ன செய்யணும், வரணும். அப்ப வர வேண்டியவர் வருவதற்கு தாமதமாக இங்க யாருக்கு ஒரு பிரவேசம் உண்டாகும் என்றால் பெற்றவராய் இருக்கிறதான அவன் ஸ்தோத்திரம் அழைத்து பண்ணவருக்கும் அந்த நேரத்தில் அவங்க யாரை தேடுவாங்க தெரியுமா? நம்ம ஒரு வழக்கத்தை சொல்ல யூதா விவாதத்தை எல்லாம் சொல்றது அவன் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் அவன் என்ன செய்யணும், பேசி வச்சுக்கு நடந்து ஒரு ஆள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆளாக இருக்கிறாங்களா, இங்க என்ன ஆச்சு, எதனால வரல, எதனால தாமதம் பண்ணுகிறாங்க, அப்படி என்னதான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதை விட மிக வருத்தப்படுகிறது யாரு, மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த மணவாட்டி என்ன செய்கிறான்னா, அவன் ஸ்தோத்திரம் பல கனவுகளோடு பல
ஆனா அந்த ஏமாற்றம், அந்த ஸ்தோத்திர காலதாமதம் என்று ஒன்று வரும்போது அவள் என்ன செய்யணும்? இவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் ஸ்தோத்திரம் இவளை விட்டு என்ன செய்யப்படும் போது எடுபட்டு போகுது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய கர்த்தர் அதை எப்படி உங்களுக்கு சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த மணவாளன் அந்த மணவாட்டியை ஸ்தோத்திரம் எதிர்கொண்டு ஸ்தோத்திரம் ஆயத்தமாய் காத்திருந்து ஸ்தோத்திரம் அழைத்து செல்லுவதை விட மிக முக்கியமாக என் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஸ்தோத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த ஸ்தோத்திரம் ராஜா சபல் ராஜா அந்த ஸ்தோத்திரம் அமலேக்கிய ஜாதியை சின்னாபின்னம் ஆக்கிவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? பரிசெலுத்த வேண்டும் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் இந்த தாமதம் எதனால உண்டாச்சு? தாமதம் எதனால உண்டாச்சு? ஜனங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்ய தொடங்கினாங்க? சபை விட்டு பிரிந்து போக தொடங்கினாங்க. அப்ப ஸ்தோத்திரம் அந்த ஜாதிகள் இவனை எதிர்க்க தொடங்கின நேரத்துல துணிஞ்சி போய் யார் பலி செலுத்தினா? சபை பலி செலுத்துகிறோம். நல்லா கவனிக்கணும். அப்ப சபை பலி செலுத்துகிறதான நேரத்துல அந்த நேரம் வந்துதான் தாவீது வருகிறார். தாவீது என்ன சொல்லுகிறாருன்னா, நீ மூடத்தனமாய் செய்துவிட்டாயே, புத்திரனாய் நடந்து கொண்டாயே, அதனால தேவன் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து அவன் இனி ஒருவருக்கு கொடுப்பதற்காக அவர் திட்டம் பண்ணி இருக்கிறாங்க. அவருக்கு சொல்லல. அவர் என்ன சொல்றார்? உன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு முற்றுப்புள்ளி உண்டாது என்று சொல்றார். எனக்கு இதை கேட்கிற தேவ பிள்ளை, நான் இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்று சொன்னா, கர்த்தர் நம்மிடத்திலே அடையாளம் போட்டு அவர் நம்மிடத்திலே மகிமையான தாவீதுக்குள்ளே அறிவிப்பார் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நிறைவேறியிருக்கு என்பதை நாம் ஸ்தோத்திரம் நன்கு ஆராய வேண்டும். அப்ப அந்த ஸ்தோத்திரம் நம்ம ஆராய ஸ்தோத்திரம் வேதபாரனாகிய எஸ்ராயை போல நாம் ஆராய வேண்டும். அப்ப இந்த அடையாளமும் தேவன் நம்மிடத்தில் மகிமைப்படுகிறது. தாமதம் டிலே ஆகும் என்று சொன்னா நம்ம உடனே சிந்திக்கிறது எது? இந்த சகோதரி கூட நான் போனதுனாலே ஆக்கம் என்னுடைய வாழ்க்கையில இந்த இடம், இந்த சகோதரனாலும் என்னை ஸ்தோத்திரம் இந்த வழியில நடத்தினார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் இந்த ஏவருனால தான் இதெல்லாம் சொல்றது. அவன் ஸ்தோத்திரம் அல்லாத திட்டங்கள் எல்லாம் வேற. அவன் ஸ்தோத்திரம் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு ஆள் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இங்க வந்துதான் நான் பார்த்தேன். அவரை ஸ்தோத்திரம் கையை பிடிச்சு அவர் கூட்டிட்டே போகிறார். ஒரு பெரிய பள்ளம் நடக்குது. எனக்கு நல்ல பார்க்கக்கூடியதான திறன் இருக்கு. இந்த பள்ளத்துல என்ன தள்ளி விடுவேன்னு அவர் நினைச்சா, நான் ஸ்தோத்திரம் அவருடைய பார்வைக்கு ஸ்தோத்திரம் நான் அவருடைய கையை தட்டி விட்டுட்டு நான் தள்ளுவேனா இல்ல நான் அந்த பள்ளத்தில் விடுவேனா? ஏன்னா பள்ளத்துல விழுந்தா ரெண்டும் நடக்கும் என்னதாக என்ன நமக்கு ஒன்று, அல்லது நம்ம காயப்பட்டுடுவோம், நாம் வாழ்வடைய மாட்டோம் என்றதான நினைவு நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப நான் ஏன் மற்றவங்களை நான் குற்றம் சொல்லணும்? பாஸ்டர் தெரியும், பாஸ்டர் தெரியும், பாஸ்டர் பிள்ளை தெரியல, மூத்த விசுவாசி தெரியல, விசுவாசிக பிள்ளைகள் நடக்க தெரியல. அவன் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் நல்லடத்தை இல்லை. எதனால? மாயக்காரனே முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கண்ணில் இருக்கிறதான உத்திரத்தை எடுக்க முயலாமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க திரும்ப எடுக்க அவன் ஸ்தோத்திரம் முற்படுவது ஏன்? நம்ம கண்ணில் என்ன இருக்கு? உத்திரம் இருக்கு. நமக்கு எது பரிசா தெரியுது? துரும்பு பரிசா தெரியுது. தம்பி
ஸ்தோத்திரம். வீட்டிலேருந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன். என்னுடைய ஸ்தோத்திரம் முன்னாள் விசுவாசி என்ன சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய தம்பி கனடாவில் இருக்கிறான், அவன் ஸ்தோத்திரம் ட்ரையாண்டத்துல ஒரு பொண்ணு ஐஏசி படிக்கிறான். ஸ்தோத்திரம் அந்த பொண்ணுக்காக தன்னுடைய மணி எல்லாம் செலவு பண்ணிட்டே இருக்கிறான். அவன் கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்கிறான். அவங்க குடும்பம் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம ஜெபம் பண்ணி, நீங்க ஜெபம் பண்ணல, நம்ம ஜெபம் பண்ணி எப்படியாவது அவருடைய மனைவி பிள்ளைகளை எங்க கொண்டு போய் வைக்கணும், கனடாவுக்கு கொண்டு போய் வைக்கணும். சோதரம். அப்ப எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு இந்த சகோதரியை மட்டும்தான் தெரியும். இவங்க எப்படி என்னிலே பழகுனாங்கன்னா, இந்த சபை விசுவாசியா இருந்தாலும் அவனுடைய மகனுக்கு ஸ்தோத்திரம் விவாதமே நடக்கல. அப்ப விவாதம் நடக்காத இருக்கும் போது அவன் ஸ்தோத்திரம் அன்றைக்கு இருந்ததான சபை முதல் சொன்னாரு, இவனுக்கு ஒரு வேலை இல்லை, இவனுக்கு ஒரு வீடு இல்லை, இவனுக்கு ஒரு நிலை இல்லை. அப்ப இவனுக்கு என்ன நடக்க வாய்ப்பு இல்லை, கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். நான் இதமாய் ஒரு வாசகவை நடத்திட்டு அப்படி இருக்கும்போது எனக்காக ஒரு கார் வைக்காது. ஸ்தோத்திரம். ஒரு கார் வைக்காகிட்டே இருக்கு. இப்ப ஜனங்களுக்கெல்லாம் நான் ஜெபித்து அனுப்பிவிட்டு அவன் ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு போன் கால் வருது, பாஸ்டர் துரிதமா வாங்க, துரிதமா வாங்க. இப்படி துரிதமா எங்க வரணும்? அது நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன், நான் எல்லாம் என்ன சொன்னாச்சு மறந்தாச்சு. நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன் இல்ல, என்ன சொன்னீங்க? அது இந்த கல்யாணத்துக்கு ஸ்தோத்திரம், அந்த இளைய மகனுக்கு கல்யாணத்துக்காக அந்த பொண்ணை பார்க்க போனேன். இங்கேயே காலையில 10 மணிக்கு ஸ்தோத்திரம் 9:30 இருந்து அவன் கிட்டத்தட்ட 2 மணி வரை கத்தி அவன் ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அவன் தளர்ந்து அப்படி இருக்கப்ப என் ஸ்தோத்திரம் எம்டியை போட்டுட்டு எங்க போறேன், இவங்க கூட வண்டியில ஏறி போறேன். அங்க போனா அந்த பொண்ணு ஸ்தோத்திரம் அந்த வீட்டுல இவங்க சொன்னாங்க, இவர் பாஸ்டர் ஆகும். அப்படியா? எல்லாரும் என்ன செய்தாங்க, கனப்படுத்தினாங்க. ஆமா ஸ்தோத்திரம் எல்லாரும் எழுதி உட்கார வச்சாங்க. நானும் உட்கார்ந்துட்டேன். சரி, சம்பவத்தை பொண்ணை பார்த்தாச்சு. இப்போ எனக்கு பையனுடைய சூழ்நிலை எல்லாம் தெரியும். நான் இந்த தாயார்கிட்ட சொன்னேன், இவதான் அவனுக்கு ஏற்றபடி இது நடக்க போகுது. சபை பாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, இவனுக்கு கல்யாணம் நடக்கும். நான் சொன்னேன், இவனுக்கு கல்யாணம், இந்த பொண்ணு கல்யாணம் நடக்கும். பாருங்க பிள்ளைகளை நாட்கள் வந்தது, பேசினாங்க, விவாதம் நடந்தது. அப்ப இது நடந்ததுனால இந்த சகோதரிக்கு அந்த கனடா இருக்கிறதான அவன் அந்த சகோதரனுடைய உடன்பிறந்த சகோதரனுடைய மனைவி பிள்ளைகளை கனடாவுக்கு கொண்டு போகணும். அப்ப அதான் நான் சொன்னேன், இவரை மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தெரியாம சீக்கிரட்டா தன்னுடைய காசை எல்லாம் யாருக்கு அனுப்பி கொடுக்கிறாருன்னா இந்த பொண்ணுக்கு அனுப்பி கொடுக்க. இப்படியும் ஒரு நாள் ஒரு 12 மணிக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஒரு கால் வருது, பாஸ்டர் நான் நெல்சன் பேசுறேன். எந்த நெல்சன்? அது அக்காவுக்கு கூட நீங்க ஜெபம் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா, நான் கன்னடால இருந்து பேசுறேன். எப்படியாவது பாஸ்டர் ஜெபம் பண்ணி என்னுடைய மனைவியின் பிள்ளைகளை வர வைங்க. அப்ப ஒரு நாள் அவன் ஸ்தோத்திரம் எப்படி ஜெபம் பண்ணி கொண்டு திரைமறைவில் 2 வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கிற இந்த சம்பவத்துக்கு ஒரு குடும்பத்தை கன்னடா கொண்டு வந்து 2 வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அவன் ஜெபம் பண்ணிட்டு அப்ப ஸ்தோத்திரம் திடீர்னு ஒரு நாள் அந்த சகோதரிக்கு அந்த ஸ்தோத்திரம் என்னை கேள்விப்பட்டு நம்பரை கேள்விப்பட்டு அவங்க என்ன நம்பர்ல என்ன கூப்பிடுறாங்க, ஸ்தோத்திரம் ஹஸ்பண்டுக்கு நீங்க நல்லா தொடர்பெல்லாம் உண்டாங்க, உங்க ஹஸ்பண்ட் நான் பார்த்ததே கிடையாது, போன்ல பேசினாங்களோட முடிஞ்சு போச்சு, எந்த நன்மையும் கிடையாது, இந்த தீமையும் கிடையாது. அது நீங்க நான் கனடா போறதை பற்றி நீங்க என்ன செய்ய வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். நான் அவனுக்கு கூட நான் போக மாட்டேன். யாரு அவன்? யாரு? பழமொழி சொல்லும், புல்லான அந்த ஸ்தோத்திரம் கல்லானாலும் கடமை. இது பழமொழி. புல்லானாலும் புருஷை. சாராய் ஸ்தோத்திரம் ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டா, ஆண்டவரே. இங்க இருக்கிறவங்க யாராவது தன்னுடைய கணவனை ஆண்டவரே
சொல்லி ஏமாத்தினவளுக்கு இப்ப என்ன முடிஞ்சு போச்சு? பொருளாதாரம் தடைபட்டு போச்சு. பிற்பாடு நடந்தது என்னன்னு கேட்டா, இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்தோத்திரம் என்ன சொல்றாங்க, பாஸ்டர் நாங்க குடிக்கிறோம் வாங்கலாம் என்ன செய்யறோம் நினைக்கிறேன். எங்க சிட்டிசன்ஷிப் கனடாவில் இந்தியாவை போல சிட்டிசன்ஷிப்பாக விரும்புகிறோம். அப்ப சிட்டிசன்ஷிப் வேலைன்னா பர்த் சர்டிபிகேட் இங்க உள்ள கரெக்ட் இங்க அவருக்கு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஸ்தோத்திரம் ஓடி எடுத்து அந்த சிட்டிசன்ஷிப் எடுத்தாச்சு. இவங்க ஆகியாச்சு சிட்டிசன்ஷிப் ஆன பிற்பாடு அப்ப ஸ்தோத்திரம் இந்த பையன் என்ன செய்திருக்கா அப்படியே படிச்சு ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. அவன் படிச்சு ஒரு பி முடிச்சான். பி முடிச்சுட்டு இந்த அம்மா ராத்திரி என்ன தூங்க விடாம, ஏன்னா இங்க ராத்திரி அங்கே போய் எத்தனை மணி? பகல் 8 மணி. அவங்க கடமை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்தோத்திரம் 11 12க்கு தொடங்குவாங்க. ஒரு 2 மணி வரை ஸ்தோத்திரம். என்ன 2 மணி? நமக்கு 2 மணி, அவங்களுக்கு பகல் 12 மணி. ஸ்தோத்திரம் 12 2 மணி. இப்படி இவங்களோட பேசி எடுத்து எப்படி இந்த பையன் என்ன செய்யறான்னு கேட்டா, பி முடிச்சு பி பாஸ் ஆகிட்டான். அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டான்னா நல்லா கவனிக்கணும். அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நான் சொன்னதான வார்த்தை நீங்க மறக்கப்பட்டு மகிமைப்படுவதை பற்றி பேசுறேன். அவன் ஸ்தோத்திரம் அடையாளத்தை கட்டளையிடுகிறவர் நம்மளை மகிமைப்படணும். அப்ப இந்த பையன் என்ன ஸ்தோத்திரம் அப்படியாக தேவர் நம்மளை மகிமைப்படுவதற்காக இவன் என்ன செய்யறா, ஊழியக்காரர் பிடிக்காத சர்ச்சைக்கு போக மாட்டோம். இப்படியாக இருந்து கொண்ட காலத்துல எப்படியாவது ஒரு நாள் ஆண்டவரே இவனுக்கு வேலையே இல்லை, வேலை இல்லாததுனால இவர் என்ன சொல்றாருன்னா என்ன ஜோப் தெளிக்க சொன்னாங்க, தெளித்தேன், வேலை கிடைச்சு ஸ்தோத்திரம். பிற்பாடு இந்த பொண்ணு நல்ல கவனிங்க, அதுதான் சமூகத்தை சொல்றேன். பெற்றோர் செய்கிறதான சில தவறுகளை சொல்ல போகிறேன். அப்ப ஸ்தோத்திரம் நானா என்று நமக்கு ஒரு வார்த்தை பேசணும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் சொல்றேன். அதுக்கு தான் இதெல்லாம் பேசுறேன். இப்ப கவனிங்க. அப்ப ஸ்தோத்திரம் அந்த அமெரிக்காவுடையதான ஸ்தோத்திர சட்ட திட்டமும் வஸ்திரங்களும் எங்க மறைக்க கூடாதோ அங்க என்ன செய்வாங்க? ஆமா திறந்து வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம் எங்க மறைக்கணுமோ அதை திறந்து வச்சிருப்பாங்க. எங்க மறைக்க கூடாதோ அவங்க என்ன செய்திருப்பாங்க? மறைச்சிருப்பாங்க. நல்ல கவனிங்க. அப்ப இவங்க என்னோட சுசி அந்த சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் என்னுடைய மகளுக்கு ஆன்சி, ஒரு பேரு ஆன்சி, அவன் என்ன செய்யறா அமெரிக்கன் கல்ச்சர்ல வந்தா. உனக்கு என்ன கல்ச்சரு? இங்க நீ எப்படி இருந்த? உனக்கு அமெரிக்கன் கல்ச்சரா வேணும். சரி, அப்ப நான் வந்து அமெரிக்கன் கல்ச்சர் போல 2 ட்ரெஸ் வாங்கி கொடுத்த பாஸ்டர். கொடுத்தது யாரு? யார் கொடுத்தது? தாயும் தகப்பன் வாங்கி கொடுத்து இவ இதை போட்டுட்டு யாருக்கு முன்னாடி போவத? இங்கதான் இருக்கிறீங்களா? சோத்திரம். அப்ப தாய்க்கு தகப்பனுக்கு முன்னாடி நிற்கும். இது இப்ப இவங்களுக்கு இப்ப எப்படியா தோணுச்சு? இப்ப இந்த ரசத்தை போட்டுட்டுதான் இவன் எங்க போவான்னா அவன் ஸ்தோத்திரம் அந்த நாட்டிலே எப்படிதான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம் இதை போட்டுட்டு போறான். அப்ப என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க சொன்னதான ஒரு வார்த்தை, நான் வாங்கி கொடுக்க கூடாது. இவங்க என்ன செய்யணும்னா வாங்காவிட்டா நான் இப்ப என்ன செய்திருப்பேன்? நானே சொல்லிடுவா செத்துருவேன். நீ எனக்கு இந்த வஸ்திரத்தை வாங்கி தரலைன்னா ஆடு என்று குதிச்சு என்ன செய்திருவேன்? நான் செத்துருன்னா போய் கழுத நான் தான் சொல்லுவேன். ஸ்தோத்திரம் நீ செத்துருன்னா செத்துரு. நீ இருந்து அவமானப்படுத்துறதோட செத்து போனா ஒரே வாரத்துல கதை என்ன செய்யுது? முடிஞ்சு போச்சு. பாருங்க தேவனுடைய பிள்ளை இப்படியாக கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் அந்த பொண்ணுக்கு அவர் இப்படி செய்ததுனால ஸ்தோத்திரம் அதுக்கு அடுத்தது இப்ப என்ன செய்யணும்னா எம்பிபிஎஸ் படிக்கும்படியாக அவளை விரும்பினோம். இதுதான் கலாச்சாரம். எம்பிபிஎஸ் படிக்கும்படியா நான் சொல்றேன், வேண்டாம் சிஸ்டர், வேண்டாம் சிஸ்டர். இல்ல பாஸ்டர் என்னுடைய மக பிலதெல்பியா ஆயில ஸ்தோத்திரம் அமெரிக்கால இருக்கிறதான பிலதெல்பியால என்ன பண்ண போறா? அவன் எம்பிபிஎஸ் படிக்க விரும்புகிறான். ஸ்தோத்திரம் அந்த நேரம் தான் கொரோனா நேரம். நல்லா கவனிக்கணும். கொரோனா நேரம் இங்க ஸ்தோத்திரம் இந்த அநேகருக்கு கொரோனா. அப்ப சொல்றாங்க ஜெபிக்கிறது கண்ணீர் வடிக்கிறதுல நான் மோகனே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த ஏழைகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்றாரு. அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் சொன்னேன், மோகன் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணதை விட்டுட்டு ஏதாவது பாவங்களுக்கும் எத்தனை ஊழியக்காரங்க செலவு இல்லாம உணவு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை ஆலயத்தை கட்டப்படியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணுன்னு சொன்னா இந்த அண்ணோட எனக்கு சோதனை என்ன செஞ்சுட்டாங்க? போனை கட் பண்ணிட்டாங்க. அதனுடைய
இடையில உங்களுக்கு சொல்லுகிற தெய்வ பிள்ளையே, பிள்ளைங்க எம்பிபிஎஸ் படிக்க போனவன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஸ்தோத்திரம் ஒருக்கா எழுதணும் 1 வருஷம், அடுத்து எழுதணும் இனி 1 வருஷம், அடுத்து ஒருக்கா எழுதணும் இனி 1 வருஷம், அப்படி 4 வருஷம் அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்தியாவுக்கு பல அவன் ஸ்தோத்திரம் கோடிகளை நாசம் பண்ணி இருக்கிறான். நான் எதுக்கு சொன்னேன்னா, நான் நல்ல பாஸ்டர், நான் செய்யல, அவன் கேட்டதுனால, அவன் எனக்கு கூட நடந்ததுனால, அவனுடைய விருப்பம் இப்படி இருந்ததுனால தான் எனக்கு இப்படி நடந்ததே தவிர வேற அல்ல என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையை நீ ஆண்டவரிடத்தில் சாக்கு போட்டு சொல்லிக்கொண்டு நீ இந்த இடத்துல இருக்கும்போது என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து அவர் மகிமைப்படுகிறாரா, துக்கப்படுகிறாரா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் நம்மை மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவர் நம்முடைய அடையாளங்களை அவன் ஸ்தோத்திரம் காண வேண்டும் என்று சொன்னா, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல ஒரு விடுதலை. இன்னைக்கு 5வது நாள் காலை வேளையில வந்திருக்கிறீங்க. ஜெபிக்கிற ஜெபத்துல விடுதலையை கண்டுதான் எழுமுறை சொல்லுங்க, மட்டும் வேலை சொல்லுங்க. எங்கே 1-2 கை சொல்லுங்க, இது மட்டும் தான் எங்களை பார்க்க முடியும். வேணுங்களா? ஹalleluya. நான் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொன்னேன், பூவுக்கும் சாரி கனிக்கும் இலைக்கும் இனி ஒண்ணு மறந்துட்டீங்களா? காலையில் சொல்லிட்டு போனேன், கனிக்கும் தலைக்கும் ரத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன். நான் இப்ப சொல்றேன், நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி அந்த ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியிலே நாம் வாசித்தோமே, அந்த அடையாளத்தை கட்டளையிடுவது அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். அடையாளத்தை கட்டளையிட்டு அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நடத்தையில கர்த்தர் நம்மை கொண்டு செய்தது என்ன? சரி, அவன் ஸ்தோத்திரம் இப்படி இன்னொரு வசந்த வாசிக்கிறோம். சோது வாசிங்கள சங்கீதம் புஸ்தகம் அதனுடைய 86ஆம் அதிகாரத்துடைய 17வது வசந்த வாசிங்க. 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கட்டளையிடும். பகைஞர் அவன் ஸ்தோத்திரம் நீர் என்னை தேற்றுகிறதை கண்டு வெட்கப்படும்படி எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கட்டளையிட வேண்டும். அப்ப ஒரு அனுகூலமான காரணம் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை நீர் காட்ட வேண்டும். யாருக்கையா கர்த்தர் அனுகூலமான அடையாளத்தை கொடுக்க மாட்டார். ஏதோ சொல்லுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உண்மையாய், அப்ப உண்மையாய் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? பதிலளிக்கிறார். அப்படின்னா நம்முடைய கர்த்தருடைய சமூகத்திலே அவன் காத்திருக்கிற அவன் ஸ்தோத்திரம் நேரத்தை அவன் ஸ்தோத்திரம் நேர்வரித்து அவனுடைய சித்தத்துக்காக, அவனுடைய வார்த்தைக்காக, சபை வளர்ச்சிக்காக, குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக, அவன் கிருபை வரங்களுக்காக காத்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை என் ஆண்டவராகிய கர்த்தர் கேட்காமல் இருப்பாரோ? வேறு பிரிக்கப்படப்பட மனப்பூர்வமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வேறு பிரிக்கப்படப்பட ஒன்னிலே என்ன இல்லை, பழுதொன்றும் இல்லை. நம்மள பழுதொன்று இருக்கக்கூடாது. எதிர பழுது இருக்கக்கூடாதுன்னா அவன் ஸ்தோத்திரம் சுயம் சத்தவளா. எது சத்தவளாய்? சுயம் மாமிச சிந்தை அழியும். அந்த மாமிச சிந்தை சாகணும். மாமிச சிந்தை ஜீவனோடு இருக்கும் வர என் ஆண்டவருடைய கிரியை நம்ம வெளிப்பட முடியும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்களா? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மாம்ச சிந்தை மரணம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம்.
என்றால், மாம்சத்தின்படி வாழ்வேன் என்றால், மாம்சத்தின்படி நான் ஜீவிப்பேன் என்றால், என்னத்தான் எத்தனை நாள் உபவாசித்தாலும், எத்தனை நாள் காத்திருந்தாலும், அவன் பச்சை வெள்ளத்தை மட்டும் முடிக்காம இருந்தாலும் கர்த்தருடைய கிரியை வெளிப்பட போகிறது இல்லைங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய ஊழிய ஸ்தோத்திரம் காலகட்டங்களில் 2003 ஸ்தோத்திரம் அவன் மே மாதம் ஸ்தோத்திரம் வேதாம கல்லூரிக்கு நான் என்ன செய்கிறேன்னா அடியெடுத்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஹிந்து தகப்பனுக்கு அவன் ஸ்தோத்திரம் ஹிந்து தாய்க்கு கிறிஸ்தவ தகப்பனுக்கு அவன் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் விவாதம் பண்ண வைத்து அவங்க ஸ்தோத்திரம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு மகனாய் 2வது மகனாய் பிறக்கிறேன். அப்ப நான் 2வது மகனாய் ஸ்தோத்திரம் பிறந்து அவன் ஸ்தோத்திரம் ஸ்கூல் படிப்பு முடித்து விட்டு அவன் ஸ்தோத்திரம் இந்த ஊரில் சில வேலைகள் எல்லாம் செய்வேன். என்ன வேலைன்னா கட்டிட கலைஞராக இருந்தேன், விவசாயியாக இருந்தேன், அவன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படியாக பல ஸ்தோத்திரம் நுட்பமான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். இவை எல்லாம் விட்டு நான் அரேபியாவுக்கு போகிறேன். நல்ல கவனிங்க, நான் அரேபியாவுக்கு போகிறேன் ஸ்தோத்திரம். அப்ப அரேபியாவுல ஸ்தோத்திரம் 96ல போகிறேன். 96ல நான் அரேபியாவுக்கு போய் அங்க சில வேலைகளை செய்தேன் ஸ்தோத்திரம். பிற்பாடு அங்க என்ன செய்யறேன்னா அவன் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட்ல ஸ்தோத்திரம் செட்டிலைசி அவன் ஸ்தோத்திரம் டிராயிங் பார்த்து இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். அவன் ஸ்தோத்திரம் கீழே 2 பேரை வச்சு செய்து கொண்டே இருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு மறுபடியும் ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவரே இந்த வேலை எனக்கு போதாது, எனக்கு ஒரு நல்ல வேலை தரணும் ஆண்டவரே, அரசு துறையில ஒரு வேலை தரணும். என்ன ஆண்டவர்கிட்ட இல்லம் கேட்டு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப தெரிந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு ஸ்தோத்திரம் ஒரு அந்த வாய்ப்பு வருது. ஸ்தோத்திரம் துபாயில அஜமான் யூனிவர்சிட்டியில கிளர்க் போஸ்டிங் வருது. நல்ல கவனிங்க. அப்ப அதுக்கு அந்த போஸ்டிங்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாவற்றையும் நான் என்ன செய்தாச்சு அவன் செய்தாச்சு. நான் அதுக்குள்ள நான் என்ன செய்தாச்சு ஸ்தோத்திரம் அந்த கம்பெனிக்குள்ள நான் போயாச்சு ஸ்தோத்திரம். அபுகம் இன்னும் நினைக்கிறேன் இன்னைக்கு ஸ்தோத்திரம் எனக்கு பேர் சரியா மறந்து போச்சு. அந்த கம்பெனியில நான் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணேன். அப்ப கிளர்க்காக ஒர்க் பண்ணா எங்க குடும்பத்துடைய நான் நல்லா சொல்லிட்டேன் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, எனக்கு ஸ்தோத்திரம் 4 சகோதரர்களும் ஒரு சகோதரி ஸ்தோத்திரம். அப்படி நாங்க மொத்தம் 7 பேர். இதுல நான் 2வது மகனாய் பிறந்து நான் இப்ப அரேபியால இருக்கிறேன். ஆனா இந்த ஸ்தோத்திரம் இந்த ஊர்ல இருந்த காலத்துல என்னுடைய கிரியை நான் இப்ப உங்களுக்கு சொல்லுவேன். ஊர்ல இருந்த காலத்துல என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து டிராக்டர் கொடுக்க போகிறது. அடுத்து ஸ்தோத்திரம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி அவன் ஸ்தோத்திரம் கிராம ஊழியம் செய்வது. அது மாத்திரம் இல்லாம அவன் ஸ்தோத்திரம் என்ன செய்வேன்னா ஆஸ்பத்திரி எல்லாம் போய் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறது. அப்ப நாங்க ஒரு டீமா போவோம் ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும், எங்க டீம்ல போகும்போது நான் போகிறதான டீம் அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நோயாளியை ஜெபம் பண்ணினா அடுத்த முறை போகும்போது அவர் அங்கே என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தோம் இப்படி நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் அவங்க எல்லாம் என்ன ஸ்தோத்திரம் கொஞ்சம் கனம் பண்ண தொடங்கினாங்க. நான் இதை பத்தி கண்டுபிடிக்கிறதே இல்லை. அப்படியாக இதையெல்லாம் விட்டுட்டு நான் சொன்னேன் துபாயில அஜமான் யூனிவர்சிட்டியில நான் வேலை செய்யும் போது அவர் ஸ்தோத்திரம் திடீர்னு பிரேயர் செல் நடத்த தொடங்கினேன். அந்த பிரேயர் செல் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிறதான ஸ்தோத்திரம் எம்பிபிஎஸ் முடிச்ச ஸ்தோத்திரம் வேலை பார்க்கிறவங்க, அதுபோல எம்ஏ முடிச்ச கம்பெனி வச்சிருக்கிறவங்க, அவன் ஸ்தோத்திர சபையுடையதான அவன் ஸ்தோத்திர அங்கத்தினர்கள் என்ன ரொம்ப விரும்புவாங்க. நான் ஒரு பேச்சுலர் நல்லா கவனிங்க, என்ன நல்லா விரும்புவாங்க. அப்ப என்ன விரும்பும் போது ஸ்தோத்திர கம்பெனி மேனேஜருக்கு அப்படிப்பட்ட ஸ்தோத்திர கார் இருக்காது. அப்படிப்பட்ட கார்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா மிஸ் பண்ணி கொண்டு போவாங்க. கொண்டு போகிறதான அந்த காலகட்டத்தில் நடந்ததான சம்பவம் என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டுல இன்னைக்கு பிரேயரு சரி ஓகே நான் போவேன் இருட்டு நானும் போவேன். அங்க போகும்போது எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்காக விடுதலை தருவோம். இப்ப நான் யாரும் கிடையாது. நான் இனி செய்ய காலத்துல நான் யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கேன் யாரும் கிடையாது. ஊழியக்காரர்கள் உங்களை போல ஒரு ஆடியன்ஸ் தான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உங்களை போல ஒரு ஆடியன்ஸ். ஆனா என்ன கொண்டு கத்தரிகளை செய்வோம் ஸ்தோத்திரம். அப்ப சபையில வந்து நிறைய ஸ்தோத்திரம் நாங்க சாதாரண கூடுறோம். சாதாரண ரோடாக நாங்க கூடும்போது கிட்டத்தட்ட அந்த நர்சஸ் அவங்க நர்ஸ் ஃபேமிலி அவங்க குடும்பமா இருக்கிறவங்க எல்லாம் நல்லா விரும்புவாங்க. புத்திர வாக்கியத்துக்காக ஜெபிக்க சொல்லுவாங்க.
வீட்டுக்கு வந்த காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். திடீர்னு ஒரு ஜுரம் வந்துச்சு. இப்போ ஜுரம் வந்தால் அங்கே இருக்கிறதால சிஎம்சியில் நான் ஸ்தோத்திரம் இருக்கிறேன்னா எங்களுடைய ஹெல்ப் சொல்ல அந்த ஸ்தோத்திரம் அந்த கம்பெனி பேர் வந்துட்டுனே அந்த கம்பெனியுடைய அந்த ஸ்தோத்திரம் ஐடியா காட்டுனா ஸ்தோத்திரம் போலீஸ் வரணும் நம்ம ஃப்ரீயாக விடுவோம். ஒருத்தர் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஸ்தோத்திரம். ஏன்னா செய்யக்கூடிய அந்த ஸ்தோத்திரம் அந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் அவன் ஸ்தோத்திரம் சரியா இன்னைக்கு அஜமான் யூனிவர்சிட்டியில் ஸ்தோத்திரம் அஜமானிலே இருக்கிறது. அப்போ ஆகவே நான் ஸ்தோத்திரம் அப்படியாக போகும்போது அப்போ எனக்கு திடீர்னு காய்ச்சல்னு நான் ஸ்தோத்திரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் காய்ச்சல் தீராது. அப்போ காய்ச்சல் தீராததுனால நான் ஸ்தோத்திரம் எழுதி சொன்னேன், இப்படியாக எனக்கு முடியலை, எனக்கு ஸ்தோத்திரம் வேலை ஒன்றும் பார்க்க முடியலை, காய்ச்சலாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். எழுந்து சாட்சி சொன்னேன். அப்போ அந்த கம்பெனி ஸ்தோத்திர சபையில் இருக்கிறதான மூப்பனாக வந்து சொன்னாரு, பிரதர் நீங்கள் ஒரு காரணம் நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலாம், டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வேண்டாம், ரூமில் இருங்க, நான் வரேன். எனக்கு அம்மா தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அடையாளத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், மறந்து போகக்கூடாது. அவன் ஸ்தோத்திர அனுகூலத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், மறக்கக்கூடாது. பாருங்க, அப்படி இருக்கும்போது நான் ஸ்தோத்திரம் கடந்து போகும்போது ஒரு மருத்துவர் என்னை பரிசோதித்து என்னுடைய கழுத்தை எல்லாம் அங்கே இங்கே இப்படி நிற்கும் போது அங்கே சொல்ல அங்கே சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது. நல்லா கவனிங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சது கச்சத்தில். நல்லா கவனிங்க. அப்ப ஸ்தோத்திரம் என்ன செய்யறாங்கன்னா அந்த கட்டியை என்ன பச்சைக்கு வச்சுட்டு என்ன செய்யறாங்க, வெட்டி எடுக்கிறாங்க. அப்ப வெட்டி எடுக்கும் போது அந்த மாசத்திலேயே பயமன் நான் என்ன செய்யறேன்னா வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன். அவன் ஸ்தோத்திரம் எனக்கு இந்த சிகிச்சை நடந்து கொண்டே இருக்கு. அப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறாரு, நான் இப்படி ஒரு தரிசனம் காட்டுறேன். ஸ்தோத்திரம் என்ன தரிசனம்னா 2 பஸ் எங்க வீட்டுல வாங்குறது மாதிரி தான் பாக்குறேன். 2 பஸ். அப்ப நானும் சந்தோஷப்பட்டேன். அவன் ஸ்தோத்திரம் ஆம்பளை பஸ் போல 2 பஸ் நம்ம என்ன செய்ய போறோம், வாங்க போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டேன். ஆனா என்னுடைய ஸ்தோத்திரம் எங்க வீட்டுல இருந்து ஸ்தோத்திரம் ஒரு வீட்டுல ஒரு பிரயணம் முடியலன்னு சொன்ன உடனே வீட்டுல பரிசுத்தமாக வச்சு ஸ்தோத்திரம் அவன் ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, என்ன ஸ்தோத்திரம் அந்த அவன் சொல்லி இருக்கிறாரு, பேர் சேகர் கட்டாயம் துபாயில் இவட தன்னை வரும் ஒரு பாரசாலையில் உள்ளது, இவட வந்தே தீரும், அவன் என்ன ஜோலி தன்னை செய்யும். எங்க அம்மாவுக்கு சோதரம் தூக்கி வாரி போட்டு எனக்கு முன்னாடி எங்க இருக்கா துபாயில் அஜமான் யூனிவர்சிட்டியில கிளர்க்கா ஒர்க் பண்றான். இவன் போய் இங்க வந்து என்ன செய்வானா, ஊழியம் செய்ய போறேன். இது நடக்கவே நடக்கும். என்னுடைய அந்த நிலைமை என்னது, இந்த நேரத்துல சர்ஜரி பண்ணி என்னுடைய கையில அவன் சர்ஜரி பண்ணி நான் பெட் ரெஸ்ட் நல்ல கவனிங்க, கீமோதெரபியோட கொடுக்கல, அந்த இடத்துல மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவன் சர்ஜரி பண்ணினாங்க. எனக்கு அம்மானது என்னுடைய பிள்ளையே, நான் ஊழியத்துக்கு உபவாசத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஜெபத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இப்படி பண்ணி அப்படியாக ஸ்தோத்திரம் ஸ்டிச் எடுத்துட்டு நான் ஊருக்கு வருகிறேன். அப்ப ஊருக்கு வந்த பிற்பாடு திரும்ப இந்த டிவி கிளாண்ட் எங்க குடும்பத்துல யாருக்குமோ இப்படி கேட்டதோ பேரோ அவன் ஸ்தோத்திரம் ஊரை ஒண்ணும் தெரியாது. இப்ப என்ன ஊர்ல இருந்து என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர்ல அன்னைக்கு தான் எங்களுக்கு எங்க வீட்டுல மட்டும்தான் லேண்ட் போன் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அந்த கிராமத்து ஜனங்கள் சொல்றாங்க, சேகருக்கு சரி இந்த வழி சரியில்லாம அவங்களுக்கு இப்ப என்ன வந்திருக்கு, ஹெச்ஐவி பாதிச்சிருக்கலாம். சமயத்தில் இவன் என்ன செஞ்சிருக்கான், செத்து போகும். இதுக்கு முன்ன நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். எங்க துபாயில அஜமான் யூனிவர்சிட்டியில ஸ்தோத்திரம் பிள்ளைகள் போட்டு ஸ்கர்ட் இவ்வளவுதான் இருக்கு. யூ டைப்ல தான் என்ன போட்டிருப்பாங்க, மேலாடை போட்டிருப்பாங்க. பிலிப்பைன்ஸ் பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா அவ இப்படி இருப்பான், சிரிக்க சொல்லல ஸ்தோத்திரம் இப்படி இருப்பான். அப்ப நான் கூட இருக்கிறவங்க சொல்லுவேன், டேய் இது ஸ்தோத்திரம் ஆண்டவர் இவளை பெண்ணா படைச்சிருக்கிறாரு, அவளுடைய ஸ்தானம் நம்ம ஆண்டவர் ஆணா படைச்சிருக்கிறாரு. அப்ப எனக்கு அவங்க எனக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லட்டா, கேட்குறீங்களா? 9 மீன்ஸ் புரிஞ்சிச்சா? 9ன்னா ஆணை இல்லை பெண்ணை இல்லாதவை. இப்ப நான் யாரு, ஆணை இல்லை பெண்ணை இல்லாத அலி. அவங்க இந்த ரூம்ல இருந்து ரூமத்துக்கு அலி. காரணம் என்ன, இவன் இங்க போஸ்ட் பண்ணிட்டு நிற்பான், இவன் நல்ல வேலை குடிமை நிற்பான். ஏன் அடியை வச்சு அவன் பொட்டாட்டியை விட்டுட்டு அவன் குடும்பத்தை விட்டுட்டு அதை போய் நிற்கான். அவனுக்கு தான் தெரியும் உலச்சல் சோத்திரம். இவன் இப்படி நிற்பாளா, இப்படி நிற்பான். டேய் ஏத்த பயில நீ ஆண்டா இப்படி பண்ற, இது அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்தோத்திரம். உனக்கு சரீரத்துல ஒரு கட்டி அல்லது ஒரு
நல்லா புரிஞ்சுக்கிடணும். அங்க பக்ரீத் ரம்ஷான் எல்லாம் வரும். அந்த ரம்ஷான் வரும்போது 7 நாள் 9 நாள் கொண்டாடுவாங்க சூப்பரா. அவன் எங்களுக்கு என்னன்னா நாங்க ஸ்தோத்திர சேக்குடைய கம்பெனியில் இருக்கிறதுனால ஒட்டக இறைச்சி அவன் ஸ்தோத்திரம் மட்டன் அவன் ஸ்தோத்திரம் பீஃபா சிக்கனா வந்துட்டே இருக்கும். எனக்கும் வெங்கஞ்சில இருந்து ஒரு பிரதர் உண்டு. நாங்க 2 பேருக்கு இந்த வேலை என்ன தெரியுமா, அந்த 7 நாளும் அவன் அஜமான் யூனிவர்சிட்டியில இருக்கிறதாங்க. அவன் பீச்ல கடந்த பாறையில காலையில நல்ல வெயில காலையில இருந்து அவன் சாயங்காலம் வரை ஆண்டவரே இந்த ஜனத்தை ரட்சிக்க மாட்டீரா, ஆண்டவரே இந்த துபாய் சேர்க்க ரட்சிக்க மாட்டீரா, அவன் நாசிகை ரட்சிக்க மாட்டீரா, அபுதாபியை ரட்சிக்க மாட்டீரா என்னுடைய வார்த்தை. எனக்கு அடுத்து சொல்றேன். இந்த நிலைமையில எங்க வரேன், இங்க எனக்கு என்ன பேரு என்ன, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் ஏஜ் பேசுறேன். ஆண்டவரை கேட்கிறேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு நீ என்ன பிடிக்கிறது, நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன். அடுத்து இங்க சேஷ தொடங்கிட்டே இருக்கு. வேற நம்ம ஸ்தோத்திரம் ஜிஹெச் எங்க ஆசாரிபுரம் ஆசாரிபுரம் இல்ல கோட்டார் ஜிஹெச்ல போறதும் மாறுதும். ஏன்னா ஸ்தோத்திரம் இந்த வியாதியை கண்டாச்ச அங்க எந்த இதுவும் இல்லை. ஸ்தோத்திரம் சம்பவம் கூடியது இல்லாத குறைஞ்ச பாடு இல்லை. அடுத்தது நேர ஸ்தோத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதான பென்சாம் டாக்டர் வில்லியம் ஸ்தோத்திரம் பென்சாமுடைய மூத்த மகன் வில்லியம் டாக்டர். அப்ப ஸ்தோத்திரம் இவரை எனக்கு சீர்ச்ச. இவர் என்ன செய்வாருன்னா, இவர் ஸ்தோத்திரம் கழுத்தை நெக்க அங்கங்கே கட்டு மாசத்துக்கு ஒரு சர்ஜரி. நல்ல கவனிங்க, எத்தனை சர்ஜரி, மாசத்துக்கு ஒரு சர்ஜரி. இப்படி அங்க இருக்கிற ஸ்தோத்திரம் அந்த நான் துபாய் மாப்பிளாச்சே, அங்க இருக்கிற நர்ஸுக்கெல்லாம் என் மேல பயங்கர கண்ணு. ஸ்தோத்திரம் அப்படிதான் இருப்பேன். நல்ல கவனிங்க, நான் ஸ்தோத்திரம் மாப்பிள்ள வந்தாச்சு, மறுபடியும் எங்க வந்தாச்சு, நர்ஸுக்கு எத்தனை பேர் இருக்குங்க எனக்கு தெரியல, நர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம் அப்ப ஸ்தோத்திரம் வந்தாச்சு. இவங்கிட்டே பழையாச்சு, 4 முறை ஆச்சு, 5வது முறை ஆச்சு, 6வது சர்ஜரி பண்ணிருக்கேன். எங்க ஒரு பொண்ணு ஆமே 2 குழந்தை பெத்தெடுப்பாங்க, எத்தனை சர்ஜரி பண்ணுவா, 2. வேற பெத்த பையனே வேற ஏதாவது வந்தா இனி ஒண்ணு கூட 3 சர்ஜரி பண்ணிட்டு செல்வா. என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. கண்பானவர்களே பிள்ளையே, அது 6 சர்ஜரி. இந்த 6 சர்ஜரி நான் பண்ணியிருக்கிறேன். 7வதாக பாஸ்டிங் இருந்து ஜெபித்து அவன் குடல் வாரி பழுத்து நல்லவர்கள் அப்பண்டிஸ் ஸ்தோத்திரம், அது அப்பண்டிஸ் அப்படி 7 சர்ஜரி பண்ணியிருக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்ப நான் சொல்லி வந்தது, இந்த 6 சர்ஜரி பண்ணி முடிந்த உடனே நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இனி ஸ்தோத்திரம் அதையே நான் காண மாட்டேன். என்னுடைய திட்டம் என்ன, 2வது மாடிக்கு மேல கார் ஏற்றணும். நம்ம நாட்டுல ஆமை ஸ்தோத்திரம் ஆமை ஒரு கூட்டம் ஸ்தோத்திரம் ஒரு ஏரியா என்ன செய்யணும், ஆமை ஸ்தோத்திரம் ஒரு ஏரியா நம்ம ஸ்தோத்திரம் சொந்தமாக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்துல நான் இருந்த என் ஆண்டவராகிய கர்த்தர் அரேபியால யாரையெல்லாம் தொட்டணும் அங்க விடுதலை, இங்க இருந்து என்ன யாருக்கெல்லாம் என்ன ஊழியம் செய்யணும் அங்க எல்லாம் விடுதலை, அந்த ஆத்மாவை அங்க இருக்க ஆலயத்தில் கொண்டு சேர்த்து இப்படி இருந்து கொண்டிருந்ததான எனக்கு வாழ்க்கையில நான் ஸ்தோத்திரம் இப்போ எனக்கு ஒரு 30 ஏஜ் அந்த காலத்துல. அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு லைஃப் சமுதாயத்தில் இப்ப என்ன சொல்றாங்க, எக்ஸைல் பிடிச்சவன் அன்னைக்கு இன்னைக்கு கூட மெடிசன் எடுக்கிறான், அன்னைக்கு என்ன கிடையாது எக்ஸைல். அப்ப எக்ஸைல்னா எதனால வந்திருக்கேன்னு புரிஞ்சுடுங்க. அப்ப அங்க உள்ளவன் சொல்றான் என்னது நயன், இவன் யாரு இல்ல, இவன் அலி. அப்ப இந்த 2 நான் அனுபவிச்சு கொண்டே இருக்கிறேன். வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, நீ என்னடே தவறு செய்த, ஒன்னிமித்தமா எங்களுக்கு இப்ப என்ன இல்லை, எனக்கு 4 சகோதரர்கள், ஒருத்தர் அரேபியால சவுதி அரேபியால, இருவர் மலேசியால, இருவர் பஹ்ரைன்ல, நான் துபாயில. நல்ல கவனிங்க, நாங்க அப்படியாக அங்கங்கே படர்ந்து ஆமை ஸ்தோத்திரம் தொடங்கி நாங்கள் ஸ்தோத்திரம் அவை நோவாய் வருகிற நேரத்தில் என் ஆண்டவர் தொட்டார். எதுக்கு சொல்லுகிறேன்னா, நான் அன்னைக்கு அவை அஜமான் யூனிவர்சிட்டியில அவை ஸ்தோத்திரம் இந்த பக்ரீத் ரம்சான் காலங்களில அந்த படர்ந்த பாதையில பெண்களுக்கு நண்பருமாக முழங்கால் படியிட்டு அவை ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக என் தேவனாகிய கர்த்தர் அவை தேசத்தையும் அவை ஜனத்தையும் அநேக அற்புதங்களையும் கிரியைகளையும் காணக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதோட முடியலைங்க. சர்ஜரி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் இவர்கிட்ட கேட்கிறேன், கேட்கிறேன்
டாக்டர் பழகியாச்சு, பிள்ளைகிட்ட பழகியாச்சு, கண்டுவிடவே மாட்டேன். டாக்டர் கேட்கிறேன், நீ என்னடை செய்ய விரும்புகிற? நான் ஃபாலோ போகிறேன். நீ ஃபாலோ போக சரி, ஊழியத்துக்கு போகிறேன். அப்போ 2003 மே 21ஆம் தேதி நினைக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் வேதாம கல்லூரிக்கு போறேன். எங்களுடைய ஸ்தாபனத்தில் 9 பிள்ளைகள், நான் ஒருவனா சேர்ந்து 10வது பேரா போறேன். ஸ்தோத்திரம் 4 பிள்ளைகளும் 6 ஸ்தோத்திரம் பசங்களும். அப்ப என்ன எல்லாரும் சொல்றாங்க, ஏய் ஃபாரின் மாப்பிள்ள வந்திருக்கிறாங்க, ஃபாரின் மாப்பிள்ள வந்திருக்கிறான். இவன் ஒருத்தன் சுவை கேட்பான், ஒருத்தன் மெல்த்தை கேட்பான். அப்படி கேட்கிறவனுக்கு எல்லாம் என்ன செய்வேன், கொடுத்துட்டே இருக்கேன். எனக்கு அந்த 2 பிள்ளையே இன்னைக்கு நான் உங்களுக்கு செல்லுவேன் என்று சொன்னான். அப்ப ஸ்தோத்திரம் இவைகள்லாம் நடந்த போது இந்த வெப்சம் டாக்டர் ஸ்தோத்திரம் வெளியே சொன்னாங்க. நான் கேட்டேன், டாக்டர் நான் இந்த உலகத்தில் விளக்கத்தின்படி ஒரு விவாதம் பண்ணலாமா? பண்ண துறைகளா வாழ நேரம் போது பார்க்குறீங்களா? பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுவேன். பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ அவர் சொன்னாரு, தாராளமாக என்ன செய்யலாம், பண்ணலாம். அப்போ நான் லைவ் காலேஜ் முடிச்சாச்சு. அங்க என்னைக்கு ரிசர்வேட்டர் எழுதணும் அதை முதல்ல சொல்லியிருக்கணும். அன்னோட இந்த எல்லா வியாதியும் என்ன செய்தது, எல்லா வியாதியும் தீர்ந்ததுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணில இருந்து நான் நல்ல சுள்ளனா மாற தொடங்கினேன். டாக்டர் என்னை கொண்டு என்ன சொன்னா, பலமாய்க்கிறது. அப்ப இதோட நிக்கல, ஜபத்தை சொன்னா ஒரு 21 போடுவேன். ஸ்தோத்திரம் 21 போட்டுட்டு அந்த வேதனை தீர்க்கும் ஒரு 7 போடுவேன். அந்த வேதனை தீர்க்கும் ஒரு 11 போடுவேன். அந்த வேதனை தீர்க்கும் 48 மணி நேரம் கண்டினியூ ஜபம் போடுவேன். அவன் ஸ்தோத்திரம் இந்த வேதனை தீர்க்கும் அவன் 36 மணி நேரம் அப்படி போடுவேன். அடுத்து 40 நாள் போடுவேன். இப்படி போட்டு 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 எங்க அம்மா உயிரோடு இருக்க சொல்றாங்க, டேய் நீ சமயத்தில் என்ன செய்திருவ, செத்து. நீ சமயத்துல செத்துருவ. எனக்கு நான் நடக்க முடியாதுங்க. நான் இப்படி நடந்தா ஸ்தோத்திரம் சரியா சொல்ல போன குடிகாரம் நடக்கும் பார்த்தீங்களா, அங்க தள்ளி இங்க தள்ளி அங்க தள்ளி இங்க தள்ளி தான் நடப்பேன். அப்படிதான் நடந்துட்டே இருப்பேன். ஆமா ஸ்தோத்திரம் நான் சொல்லி வந்ததான காரியம் என்ன, இப்படி நான் ஆண்டுடைய சங்கத்துல காத்திருந்து நான் துறவரம் கொண்டு அவன் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்ததுனால என் ஆண்டவர் என்ன செய்தார், கிருபையை தர தொடங்கினான். அவன் ஸ்தோத்திரம் கர்த்தர் பேச தொடங்கினான். தேவனுடைய சத்தத்தை கேட்க தொடங்கினேன். அவன் ஸ்தோத்திரம் கடந்து போகிற இடத்துல அவன் நின்று போக தொடங்கினேன். அவன் எப்பேற்பட்ட மனுஷனிடத்திலையும் அவன் தைரியமாய் பேசுவதற்கு என் ஆண்டவராகிய கர்த்தர் கிருபையும் அதிகாரத்தையும் தந்தார். அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தருக்கு வீடு தலை எல்லா குடும்பங்களிலும் கர்த்தர் கடந்து போக கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை என்னுடைய மகனை ஸ்தோத்திரம் எம்பல் பண்ணுவதற்காக ஒரு ஸ்காலர் பார்க்க போயிருக்கு. ஸ்காலர்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்காலர்னா அந்த ஸ்தோத்திரம் நாதன் அதோட எம்ஏ ஸ்தோத்திரம் எம்பல் முடிச்சு பிஹெச்டி முடிச்சு அவன் ஸ்தோத்திரம் புக் ரைட் பண்ணுவாங்க. சிலபஸுக்காக புக் ரைட் பண்ணுவாங்க. அப்ப சுந்தரலிங்கம் என்பதான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு டியூட்டர் என்னோட கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க, என்னுடைய மனைவியுடைய சார். அப்ப நான் அங்க கடந்து போயிருக்கிறேன். ஃபர்ஸ்டா என்னுடைய கண்ணுல இந்த அதிகாரிகளை கண்ணுல கண்ணீர் வந்தது அன்னைக்கு தான். அப்ப ஸ்தோத்திரம் இவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. என்ன பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே எழுப்பி இப்படியே இருந்தாங்க. எதனால இது உங்களை பார்த்தா கேட்கிறேன், எதனால? தேவனுக்காக அவன் தெய்வ சமயத்திலே செலுத்தின அந்த கிரயத்துடைய பிரதிபலனை என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் வாழும்போது அவன் உயர்ந்தவர்களுக்கு ஒத்ததான நாமத்தை நான் உனக்கு தரிப்பேன் என்று என் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவருடைய கரத்தில் கர்த்தரை நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்றால் அவன் உபவாசித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிரியைகளில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. அப்ப அந்த செத்த கிரியை நம்மிடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும். ஆனா கடந்து வாரத்தில் பார்த்தா கூடுகையில குறவிருக்காது, ஜெபத்தில குறவிருக்காது.
சொல்லுங்களா? கர்த்தர் ஆண்டவருக்காக வாழ்கிற கர்த்தர் என்ன செய்வார்? நோக்கி பார்ப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப ஸ்தோத்திரம். இது செய்தி சொல்லி டைம் இருக்காது. ஆனா நான் இப்ப உங்களுக்கு இனி ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். நம்ம வாசித்த வசனம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை. அப்ப பகைஞர் வெட்கப்படக்கூடிய அளவில் நான் அடுத்து செல்ல போகிற அந்த சம்பவத்தை நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, கொரோனா வந்துச்சு. இங்க எத்தனை பேருக்கு கொரோனா வந்து? கொரோனா வந்தது மட்டும் கை வைத்து வேலை சொல்லுங்க. ரியலி கொரோனா வந்தது. கொரோனாவை நான் அனுபவிச்சேன். தானே கொரோனாக்கு முன்னே, அதாவது 18, 19, 20 இந்த காலகட்டத்தில் நல்லா எல்லாரும் என்ன கவனிக்கணும்? ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் நான் நாகர்கோயிலில் அவன் ஸ்தோத்திரம் அந்த கட்டைவிட இருந்ததான பகுதியில் நான் என்ன செய்தேன்னா, ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 150 விரிவரை எனக்கு உண்டு அன்னைக்கு. எப்ப 19 அந்த காலத்தில் 18, 19 காலத்துல 150 விரிவரை எனக்கு உண்டு. ஸ்தோத்திரம். அந்த ஜனங்க எங்கெல்லாம் வருவாங்க நான் உங்களுக்கு சொன்னேன்னா, 4 மாவடி எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிறதுல 4 மாவடி 3 குடும்பம் வருவாங்க. பேச்சு பாடலுக்கு 2 குடும்பம் வருவாங்க. ஸ்தோத்திரம். தெக்கணக்கோட்டில் சில குடும்பங்கள் வருவாங்க. அப்ப நான் சொல்லி வந்தது, இங்க உள்ள குடும்பங்கள் எல்லாம் வருவாங்க. தேவனுடைய நாமம் என்ன செய்யப்பட்டா மகிமைப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த காலத்துல அவ ஸ்தோத்திரம் கொரோனா ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ ஸ்தோத்திரம் பெரும்பகுதியில் நானும் மனைவி தான் மிஸ் பண்ண போவோம். ஆனா அன்னைக்கு நாங்க மிஸ் பண்ண போகிறதான நேரத்துல என்னுடைய சபையுடைய விசுவாசி சொல்றாங்க, பாஸ்டர் விசுவாசி பலவீனமா இருந்தா என்ன செய்ய மாட்டீங்களா? பார்க்க வரமாட்டீங்களா? என்ன செய்ய மாட்டீங்களா? பார்க்க வரமாட்டீங்களா? இது அது என்ன தெரியுமா? நாகர்கோயில் அவன் டவுன்ல அவன் ஸ்தோத்திரம் சரியான ஒரு ஹாஸ்பிட்டல்ல சுகர் பேஷண்டாக இருக்குது. கொரோனா இல்ல, சுகர் பேஷண்டா. அவன் ஸ்தோத்திரம் காலையில என்ன அது கெட்டு போச்சு. நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் செய்த செயலை சொல்லுகிறேனா? பிற்பாடு இனி ஒரு பிள்ளை டெலிவரி ஆகி மிஷன்ல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த டெலிவரி பண்ண பார்த்துட்டு இந்த கொரோனாக்கு இருந்த ஸ்தோத்திரம் இந்த சுகர் பேஷண்ட பார்ப்பதற்காக நாங்க கடந்து போனோம். இங்க இருந்து ஜோம் பண்ணிட்டு அங்க போனா அந்த தாயார் ஸ்தோத்திரம் 5 குடும்பம் வருவாங்க. 5 குடும்பம் அந்த தாயார் என்ன செய்தாங்கன்னா இப்படி இருந்தாங்க. என்னுடைய மனைவி என்ன செய்யறதுன்னா பக்கத்துல இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அவ்வளவு அன்புங்க. நான் இந்த பக்கமா இருந்தேன். அவங்க சாப்பிட்ட வடையுடைய பாதி வடையை எவ்வளவு கொடுத்துருக்கிறாங்க. இவ என்ன செய்துட்டான்? அதுல இருந்து நல்ல பையன் ஸ்தோத்திரம் டவர், அதாவது நாகர்கோயில் அவன் ஸ்தோத்திரம் பிஎஸ்எல் டவர்ல இருந்து சுங்காங்கட வருது முன்ன ஆலை குழந்தாச்சு. ரத்தின சுருக்கமா சொல்றேன், குழந்தாச்சு. அப்ப இங்க வந்து நல்ல ஸ்தோத்திரம் என்னன்னா காய்ச்சல் ஒரு வழியிலே தீராது. ஒரு வழியே தீராதுங்க. இவனை கொண்டு எங்க போனேன்? மருத்துவமனைக்கு போனேன். வேர்க்கிழமையிலிருந்து ஒரு ஆஸ்பத்திரியில போனேன். நல்ல சாப்பாடு கொடுத்து அவர் என்ன சொன்னாருன்னா, ஆக்சிடென்ட் பார்த்துட்டு சொன்னாரு, 98 பரவாயில்லை, இம்ப்ரூவ் ஆகணும், நாளை கழிச்சு வாங்க. நாளை கழிச்சு என்ன செய்யணும்? நாளை கழிச்சு போகணும். அவரு அந்த ஸ்தோத்திரம் சொல்றாரு, ஒரு நாள் 7, 8 முட்டை கொடுங்க, குறையாத அழுக்குல இறைச்சியாவது என்ன செய்யணும்? உள்ள கொடுங்க, நல்ல சாப்பிடுங்க. இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அடுத்த நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நாங்க போனோமா இவர் ஆக்சிஜன் லெவல் வந்து இப்ப ஸ்தோத்திரம் 88 இருந்தது, 98 நார்மல், 88 இருந்தது, இப்ப 86. அவர் எங்க முன்ன வச்சு சொல்றாரு, நாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, கொரோனா ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்தோத்திரம் ஜெயராஜில் பெட் இருக்கு, திங்கள் சந்த ஸ்தோத்திரம் நியூர் ஹாஸ்பிட்டல் பெட் இருக்கு. எங்க முன்ன சொல்றாரு பெட் இருக்கு, ஆக்சிஜன் பெட். அடுத்து சொல்றாரு இங்க ஸ்தோத்திரம் அந்த மெடிக்கல் காலேஜ், கேரளாவில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, திருவனந்தபுரம் இந்த பக்கத்துல காரைக்குளம் மெடிக்கல் காலேஜ், இங்கேயும் பெட் இருக்குது. இம்மிடியா நீங்க போனா உயிர் சாட்டா சொல்லி முடிக்க போறேன். 4 பாயிண்ட் சொல்லலாம், நேரம் கொடுக்கப்பட்ட நேரம் முடிய போகுது.
நான் இவ்வளவு கூட்டிட்டு போறது உங்களுக்கு ஆட்சேபனை ஒண்ணு இல்லையே. நான் சொன்னேன், எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை, நீங்க கூட்டிட்டு போங்க, என்னுடைய இருக்கிறது 2500 ரூபாய் தாவேன். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, படுதல் கப்பல், நல்ல கவனிங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு யாருக்கு ரூபாயம், இவர் என்ன எனக்கு யாருக்கு ரூபாய் வேண்டாம், நான் பார்த்துருக்கிறேன். இவர் கொண்டு போனார், இவருக்கு பசங்க கிடையாது, 4 பிள்ளைகளாம் பத்திருக்கிறாரு. அதுல மூத்த மருமகனா அவன் சோதனம் என்ன செய்தாருன்னா, சித்தப்பனாருக்கு பையன், தம்பியாருக்கு பையன் சொன்னாங்க. இவங்க அங்க பார்த்த பிறகு எங்கேயும் எடுக்காத நேரம் காரக்குணத்துல கொண்டு போட்டுட்டாங்க. காரக்குணத்துல போட்டுட்டு எனக்கு கால் பண்றாங்க, அதான் ஸ்தோத்திர மக்களை கொண்டு நாங்க என்ன செய்யறோம், இங்குள்ள பாசைப்படி ஜெயிச்சு கொண்டு நம்மளை விட இட்டு காரக்குணத்தை இட்டு നിങ്ങൾ எப்போ വരും, നിങ്ങൾ எப்போ വരും, നിങ്ങൾ எப்போ വരും. நான் നാളെ പുലർച്ചയ്ക്ക് 5:30 അവിടെ എത്തും. അതുവരെ മോൻ എന്ത് ചെയ്യണം, ശ്രമിക്കണം. അത്തം ഞങ്ങൾക്ക് ജോലിക്ക് പോകണം. ഇവിടെ നമ്മളെ തന്നെ കൊണ്ടുപോയില്ല. എന്റെ അമ്മാവൻ கண்டுപോലെ இல்லை. சரி, தமிழே சொல்றேன் பாருங்க. அந்த சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, அங்க போயாச்சு, மல்டி ஸ்பெஷலிஸ்ட்ல கொண்டு ஐசியூல. இவன் என்ன பார்த்த உடனே கண்ணீர் வெடிச்சா அவருக்கு நின்று இருக்க முடியும். அடுத்த நாள் அவன் ஸ்தோத்திரம் அந்த டெஸ்ட்ல வருகிறது என்ன தெரியுமா, பாசிட்டிவ் ஆவி. ஸ்தோத்திரம் என்ன ஐசியூல இருக்கிறாங்க. அப்ப ஸ்தோத்திரம் யார் வராங்க, எங்க மாமி வராங்க, எங்க என்னுடைய ஒய்வுடைய அம்மா வராங்க. ஸ்தோத்திரம் மானிசஸ்னே பகை என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்க போறேன். நல்ல கவனிங்க. பெற்றோருடைய அன்பு விலகி போய் என்பதை நான் இப்ப உங்களுக்கு நிரூபிக்க போகிறேன். கவனிங்க. இந்த சிச்சுவேஷன்ல இப்ப என்னாச்சுன்னா, அவ ஸ்தோத்திரம் கோவிட்ல ஓடிட்டே இருக்கு. அடுத்து டாக்டர்ஸ் யாரு வரா, நர்ஸ் யாரு வரா, கிளீனிங் பண்றவங்க யாரு வரா, முட்டி யாரு பண்றவங்க என்ன செய்யாது தெரியாது. எல்லாரும் ஒண்ணு போலதான் இருப்பாங்க. அப்ப ஸ்தோத்திரம் அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்ப எங்க மாமிட்டு சொல்றேன், அம்மா நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, எங்க வீட்டுல கொஞ்சம் பரமேஸ்வர ஆடு நிக்குது, நீங்க அதை பார்த்துடுங்க, கத்த கொடுத்தது அதை நீங்க பார்த்துடுங்க, அல்லது நீங்க கொண்டு வந்துடுங்க. நான் என்ன செய்வேன், இவ்வளவு திரும்ப மக்களை நான் என்ன செஞ்சிருவேன் பார்த்துடுவேன், நீங்க எங்க போங்க. கவனிங்க, சம்பவங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஸ்தோத்திரம் நான் ஒளிச்சு அப்படி சுத்தி காரணம் அருமணம் அங்க வந்து இங்க வந்து குலசேரம் வந்து போலீஸுக்கு பைக் எடுத்து நான் என்ன செய்திருந்தேன். அப்ப இவன் போஸ்ட் கோவிட் இவ்வளவு கொண்டு என்ன செய்திருக்கிறேன்னா, இப்ப சாவாளா எப்ப சொல்லி சாவாளா அப்படிப்பட்ட ஒரு அறையில கொண்டு போட்டு நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் போகும்போது நிக்க பயம், பிடிக்க பயம், குடிக்க பயம், படுக்க பயம், பேச பயம், துடிச்சி சாகிற சரீரத்தை என் கண்கூடாக நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமே இல்லைங்க. அப்ப இவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறான். போஸ்ட் கோவிலுக்குள்ள யாரையாச்சு நான் இங்க வந்துட்டு நான் போன் பண்றேன், அம்மா விஜிலா, பேர் விஜிலா எப்படி இருக்கியா, மக்களை நான் செத்து போவேன் எல்லாரும் சென்னதுனால நான் யாருமே யாருங்க இது யாரு பொண்ணு தூக்கி மாறி போட்டுருங்க. அண்ணில இருந்து 8 நாள் போஸ்ட் கோவிட் அந்த அறையில திடீர்னு ஒரு வாலிபர் ஒரு ஸ்தோத்திரம் ஜீவனோட கொண்டு வந்தாங்க. அம்மா அப்பான்னு விழிச்சோம், அவனை வெளியே விழிச்சோம், கருத்த கவர் போட்டு மூடி அப்படியே போட்டுருக்கோம். எந்த கேஸ் எந்த நர்ஸ் இந்த கேஸ் பாக்குறாங்களோ அவங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட் எழுதி அங்க ஒப்பிக்கை வர இந்த மாடி இருந்தாங்க. இவளுக்கு எப்படாவது ஞாபகம் வந்தோம், கண்ணு வந்து பார்த்தா யாரு, கருத்த கவர் முகம் மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தா யாரு, இப்படி பார்க்க பயம். இந்த சிச்சுவேஷன்ல 9 நாளுங்க, 9 நாள் கர்த்தருடைய சின்ன வீடு கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு மேல பிரேயர் அறை கட்டி இருக்கிறேன். ஜெபத்துடைய மகிமை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய தலைப்பு அடையாளத்தை பற்றி பேசுறேன். ஆண்டவர் நமக்கு செய்கிற அடையாளம். அப்ப நான் மேல என்ன செய்யணும், அந்த 9 நாளும் மேல ஸ்தோத்திரம் என்ன செய்யணும், கதவை எல்லாம் பூட்டி போட்டு. எனக்கு 2 பசங்க அன்னைக்கு மொத்தமே 8வது படிச்சிருந்தோம், சின்னமை ஸ்தோத்திரம் 4th படிச்சுட்டு இருந்தோம். நல்ல கவனிங்க. இவங்க அங்க விட்டுட்டு நான் ஒத்தவீங்க ஸ்தோத்திரம். எனக்கு வெளுக்கிறதும் தெரியாது, இருக்கிறதும் தெரியாதுங்க. வீயலின் அனுபவிச்சது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ வெளுக்கிறதும் தெரியாது, இருக்கிறதும் தெரியாது. நான் தேவ சமயத்துல என்னுடைய நேரிலிருந்து நான் கீழே வர மாட்டேன். என்னுடைய
தண்ணி தொண்டைக்குள்ள தண்ணி இறங்காது. அந்த அளவுக்கு நான் தேவ சமூகத்தில் இருக்கும் போது ஒரு நாள் திடீரென்று ஒரு போன் வருது. காரைக்குடி ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு போன் வருது. நீங்க சேகர் பாஸ்டரா? ஆமா. உங்க மனைவி இப்போ உங்களை தேடுறாங்க. சொல்லுங்களா? நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த இடத்துல வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு ரோடுல 40 பெட்டு 80 பெட்டு இருக்கு. அப்ப 80 பேருக்கு நான் பாஸ்டர்னு சொல்லி அந்த அடையாளம் கண்டுட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மனைவி மட்டும் எப்படி உயிரோடு வந்தாங்க? உங்க மனைவி மட்டும், யாரு ஊரு யாரு பேரு தெரியாது, எல்லாம் செத்து அவன் சொந்த சடலம் கூட இல்லாம இருக்கும் போது இன்னும் சொல்லுவேன். எனக்கு கூட அந்த காலத்துல ஊழியம் செய்த பாரசாலை கொஞ்சம் செய்ததான ஒரு பிரதர் உண்டு. அவன் அந்த ஊழியர்கள் உண்டு. அவர் ஸ்தோத்திரம் என்ன செய்வாருன்னா, ஸ்தோத்திரம் ஜிப்பு இன்னொன்னு வச்சிருப்பாரு. ஆகாததை பார்ப்பாரு, மற்றவங்களுக்கு நடிப்பாரு. அவன் ஸ்தோத்திரம் இப்படியாக காணப்பட்டு அவர் ஊழியக்காரங்க அவர் இப்படி செய்து கொண்டிருந்தாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் இவனுடைய நிலை சரியில்லை, இவன் கெட்டு போகிறான், என்னையை கெடுக்க பார்க்கிறான். முன்ன போல எல்லாம் அவர் ரொம்ப டீசன்ட். நான் சம்பவம் சொல்லணுமா? அதே கொஞ்சம் சேர்ந்த மனைவிக்கு என்ன வந்தது? கொரோனா வந்தது. நேரம் பாரசாலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அடுத்த நாள் என்ன செஞ்சது? மண்டே போட்டது. அங்கேயே எரிச்சாரு. எங்க போனாரு? வீட்டுக்கு போனாரு. மூத்த வைத்தியக்காரமாக மாறினார். எனக்கு அம்மாவிட பிள்ளையே இடத்துல சுருக்கமா சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் சொல்லி வந்ததான காரியம் மண்டல இருக்கிறது நான் நம்புறேன். ஆனா ஸ்தோத்திரம் ஆண்டவராக கேட்கிறேன். ஒரு நொடி கீழே விடுவதற்கு என் ஆண்டவர் அனுமதிக்கிறேன். ஆண்டவருக்காக நிற்கிறவனே, ஆண்டவருக்காக அடையாளம் போட்டவனே, என் ஆண்டவர் யாரை மகிமைப்படுத்தலைன்னு என் ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த ஜனத்தை தேசத்தின் மத்தியிலே அவர் கனப்படுத்துவதற்கு வல்லவர் என்பதை நாம் மறந்து அடையாளம் காணணும். எதில் அடையாளம் காணணும்? ஜெபத்தில் அடையாளம் காணணும். வேதவாசிகளுக்கு அடையாளம் காணணும். நம்ம கடந்து போகிற இடத்துல அவன் ஸ்தோத்திரம் இவன் தெய்வ மனுஷன் என்பதை அவன் ஜனங்கள் என்ன செய்யணும்? அடையாளம் காணணும். அது எப்படி காணணும் அப்படின்னா, அவன் தோற்றத்தை வச்சு ஒண்ணு என்ன செய்ய முடியாது, காண முடியாது. தோற்றத்தை வச்சு யாரையும் நம்ம மதிப்பிடக்கூடாது. அவன் இரவும் பகலும் அவன் கூப்பிடுவதான சத்தத்தை என் ஆண்டவர் கேளாமல் இருப்பாரோ? நாம் இரவும் பகலும் கூப்பிடுகிறதான அவன் ஒரு குடும்பத்தில் ஒரு சபையில ஒரு அங்கம் வைக்கிறேன்னா என் ஆண்டவராகிய கர்த்தர் எந்த தீமைக்கும் எந்த போராட்டத்துக்கும் எந்த இல்லாமைக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவர் பேர் வைத்து என் ஆண்டவர் அடையாளம் அதை நம்ம காணணும்னா என்ன செய்வது? ரெண்டரம் பண்ணக்கூடாது. ரெண்டரம் பண்ணுகிறது பிள்ளை சொல்லிய பாவத்துக்கும் ரெண்டகம் பண்ணக்கூடாது. நாம் ரெண்டகம் பண்ணுகிறதா இருந்தீங்கன்னா நம்ம என்ன செய்தாலும் அதுல என்ன வராது? முன்னேற்றம் வராது. மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். இந்த 5 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் சொல்லி இருக்கிறேன். அவன் சோதனை 5 பாயிண்ட் இருக்கு. சோதனை அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றேன்னா இந்த ரெண்டகம் பண்ணுறதை கொடுத்து நான் சொல்லுகிறேன்னா, கர்த்தர் அந்த காலத்துல எல்லாம் நான் பார்வையிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம் 5 ரூபாய் இருக்காதுங்க. only 5 rupees. 5 ரூபாய் இருக்காது. மீன் வாங்க முடியாது, அரிசி வாங்க முடியாது. நான் யார்? எந்த மாப்பிள்ளை பாருங்க மாப்பிள்ளை வீட்டுல ஒண்ணே இருக்காது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போது அவங்க சொன்னாங்க, இவர் ஃபாரின்காரர், இவர் நல்லா சம்பாதிச்சிருக்கிறாரு, இவருக்கு தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுங்க. கல்யாணம் ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் நான் உங்களுக்கு சொல்லல. ஸ்தோத்திரம் பாருங்க. அப்ப இவர்கிட்ட கேட்டேன், என்ன படிச்சிருந்தா? ஒரு டிகிரி படிச்சிருந்தான். எனக்கு ஆண்டவரை நான் கேட்டது, அப்ப நான் ஊழியத்துக்கு வந்துட்டு பாத்தீங்களா, நான் ஆண்டவரை கேட்ட ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே நான் கழுதையை போலதான் பாடுவேன். எப்படி பாடுவேன்? கழுதையை போலதான் பாடுவேன். நல்ல பாடக்கூடிய குழந்தைகளுக்கு அதுதான் நான் கேட்டேன்.
செய்யலை, கேட்கவே இல்லை. நான் சொல்லட்டுமா, அநேக நாட்கள் கச்சேரி பாடி எங்க வயலில் இருக்கு. என்ன பாடி? கச்சேரி பாடி. நம்ம சபையில நல்லா பாடுவான். அவனுடைய கிருபையினால நான் உங்களுக்கு சொன்ன காரியம் என்ன, நீ ஒரு மனசு எதை விரும்புதோ நீ அதை என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு தருவேன். உனக்கு என்ன விரும்புற அதை கேளு. ஆனா அந்த ஸ்தோத்திரம் இதை சொல்லும் போது என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, டேய் செய்யறது எல்லாரும் ஊழியக்காரங்க, டேய் செய்யறது இங்க ஒரு காரியம் செய்யும், இதோட கையில வாங்கிக்க காசு, அதுல ஒரு ரூபாய் எடுத்து ஒரு ஒன்றியில் எடுத்து 10 ரூபா தான். ஒரு ரூபாய் அந்த காலத்துல இன்னும் 10 ரூபாய் எப்படிப்பட்டதான், 100 ரூபாய்க்கு நல்ல மதிப்பு தான் ஸ்தோத்திரம். அப்போ ஒரு 10 ரூபா 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் அதில் போட்டு நான் படா எனக்கு என்ன இல்லை, எனக்கு சிலவே கிடையாது. எனக்கு பிரியமான பிள்ளைகள் அவங்க மத்தியில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா, சில ஆண்டுகள் கழிந்து இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ நான் இப்படி விரும்புகிறேன், சரி மிஷினரிக்கு கொடுத்துருப்போம். மிஷினரிக்கு நான் ஒரு மிஷினரி 1000 கொடுத்து தானம் தொடங்கினேன். நல்ல கவனிங்க, நான் 1000 கொடுத்ததுனால கத்தர் எனக்கு திருத்தம் 10,000 கைகளை நான் கொடுத்தது எவ்வளவு? 1000. ஆண்டவனுக்கு 10,000 திருப்பி தந்தாங்க. அப்போ நான் அதனுடைய ரகசியத்தை கண்டுகொண்டேன். அதில் நான் உண்மையான அதுக்கு நான் எப்படி உண்மையானேன்னு சொல்லி அந்த சூழ்நிலை நேரம் போகிறதுனால நான் முடிக்க போகிறேன். அதை சோதனை என்னுடைய கருத்தில் ஆண்டவர் கொடுக்கிறதான எல்லாவற்றையும் இதே போல ஒரு தைரியத்தில் என்ன செய்யணும், என்ன பண்ணுவேன் என்று பண்ணுவேன் என்று பண்ணி அதோடைய மந்திரி அந்த லாஸ்ட்ல நான் என்ன செய்யணும் தெரியுமா, ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி அன்னைக்கு நான் பார்த்த ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட அவன் ஸ்தோத்திரம் எப்போ இருக்குன்னா 19 டைரி அதில் தான் நான் எழுதிட்டே இருக்கிறேன். அன்னைக்குள்ள நான் வருவாய் நீங்கள் அறிவிங்கன்னா 5000, 4000, ஆமாம் ஸ்தோத்திரம் 2000, ஒரு 500 ரூபாய் கண்டின்னு வச்சிருங்க. அன்னை எனக்கு கல்யாணம் வேணுமா இருக்கும் ரைத்தலா இல்லையா, ஒரு 500 ரூபாய் நீங்க நினைக்கிறீங்க வாசி எப்படி சொல்றாரா, ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு சொல்லட்டுமா, நான் இந்த இடத்துல இருந்து நான் ஜெபித்தா அந்த இடத்துல விடுதலை நடக்கும். அங்க இருந்து என்ன தெரியுமா ஸ்தோத்திரம், உடனே போன்பே, கூகுள் பே, இன்னொரு பே, ஆன்லைன் பே, ரைத்தலா என்ன பே எல்லாம் போன்பே, கூகுள் பே, ஆன்லைன் பே, ஸ்தோத்திரம். அப்ப இது எதையோ சொல்லல, நேற்றைக்கு ஸ்தோத்திரம் நடந்து ஒரு சம்பவம் நேற்றைக்கு நடந்ததுன்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அப்ப நான் இதை இப்படி கொடுக்கறதுனால அவன் ஸ்தோத்திரம் இங்கிலாந்துல ஒரு டாக்டர் ஃபேமிலி ஸ்தோத்திரம் இங்க கலைக்கடல் உள்ளவங்க தான், அவங்க இங்கிலாந்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய நம்பர் அவங்களுக்கு எப்படியே கிடைச்சிச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க 2 பையன் ரோஹித்துடைய குழந்தை, இது கொஞ்ச நாளைக்கு முன்ன அவன் ஸ்தோத்திரம் அவங்க என்ன ஃபேமிலின்னு சொன்னேன், டாக்டர் ஃபேமிலிங்க. டாக்டர் ஃபேமிலி நான் ஒரு சாதாரண ஒரு ஓட்டாண்டி நல்ல கவனிச்சிருக்கேன், சாதாரண கத்தடைய கூடிய காலம். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் ரோகனுக்கு குழந்தைக்கு உறுப்பு ஒன்றும் இன்னர்ல இருக்குது, இது பிறந்த உடனே என்ன செய்யலாம், உறுப்புகள் இல்லாவிட்டா என்ன செய்யும், நம்ம வாசல்களை என்ன செய்யும், நேரம் வச்சிடும், செத்துடும். இப்ப இதை என்ன செய்யணும், செத்துடும். நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே இந்த கேமா என்ற டாக்டருடைய குடும்பம் எனக்கு போன் பண்ணது உண்மை என்றா, இந்த ரோஹித்துடைய குழந்தை பிறந்து வரும்போது எந்த செயலாக்க இல்லையே, கிட்னின்னு சொல்றாங்க, லிவர்ல சொல்றாங்க, யூரின் டியூப் இல்ல, செரிமான குழாய் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்றாங்க. ஆண்டவரே இந்த குழந்தை பிறக்கும் போது எந்த பிரச்சனை இல்லாம அந்த குழந்தை பிறக்கணும். ஆண்டவரே நான் இந்த மனைவியும் அந்த மேல் வீட்டு அறையில அந்த ஜெபித்த காரணத்தினால நான் உங்களை மத்தியில சொல்றேன், இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வருவாய் இருக்கிறேன். அல்லேலூயா. குழந்தைக்கு பாட்டியதான் தெரியும், குழந்தைக்கு அப்பனே தெரியாது, அம்மாவும் தெரியாது, பிள்ளையும் தெரியாது. இது ரோகன் ரோகித்துடைய. இப்ப ரோகனுக்கு என்னாச்சுன்னா அவன் கனடால இருக்கிறான், இங்கிலாந்துல இருக்கிறான், கனடால இருக்கிறான். அவங்க ஸ்டோக்கில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க, பாஸ்டர் ஒரு இன்டர்வியூ போகிறான், அவன் இன்டர்வியூ போறதுனால நீங்க அந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்காக நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இன்டர்வியூ பாஸ் பண்ணதற்காக நான் ரெக்கமெண்டேஷன் போகணும். ஸ்தோத்திரம். அது மறந்துட்டேன். இந்த ஸ்தோத்திரம் அமெரிக்கால ஸ்தோத்திரம் அவன் அமெரிக்கா ஆனதுனால அந்த ராத்திரி ஆனதா அந்த நேரத்தில் போய் ஐயோ இன்னைக்கு அவனுக்கு இன்டர்வியூ இல்லையா
பண்ணேன். நேற்றைக்கு பார்த்தா என் அக்கௌண்ட்டில் 2000 வந்துருக்கு. என்ன வந்திருக்கு? இப்படி என்னுடைய கணக்கில் ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? 75,000 சில சமயம் அவன் ஸ்தோத்திரம் 1 lakh, சில நேரத்தில் ஸ்தோத்திரம் 50,000. அவன் ஸ்தோத்திரம் அவன் இப்படியாக என் தேவனாகிய கர்த்தர் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனால, அவருடைய பாதத்தில் இருக்கிறதுனால தேவன் பல கனிகளை சொல்றது போல இருக்கும். நம்ம கஞ்சனாயிருந்தா கர்த்தர் எப்படியா இருப்பாங்க? சொல்லுங்க, கர்த்தர் எப்படிதான் இருப்பாரு? நமக்கு கஞ்சன். நம்ம நிறுத்தா நான் இதெல்லாம் சொல்லணும் வரவே இல்லைங்க. நான் இவர் யாருக்கு வாங்கி சொல்லணும், நேரம் போக என்ன செய்யணும்? இதுதான் நான் வந்தேன். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்ல நம்ம விரும்பவே இல்லை. ஆண்டவரே உள்ள இருந்த ஒரு மனுஷன் புத்தி எழுப்புனதுனால அவன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்க எதுக்கெல்லாம் சொல்ல பண்றீங்க? கர்த்தர் உங்க கையிலே காசு தருவான். அந்த காசுல 10ல் 1 நீங்க சேமிக்க தொடங்கினா அதுல ஒரு மாற்றம் உண்டாகும். நான் கடந்து போகிற குடும்பங்களில அவங்க ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க லைன்ல ஃப்ரெண்ட்ல இருக்கிறாங்க தெரியுமா, அந்த குடும்பங்களுக்கு சொல்லுவாங்க, மக்களை இந்த 500 நீ வச்சுக்கோ, இந்த 500 நீ வச்சுக்கோ. நம்ம பாஸ்டர் இன்னைக்கு வருவாங்க, அவங்களுக்கு நீ கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அப்ப அந்த சின்ன வயசுலயே இந்த பிஞ்சி குழந்தையுடைய அவன் கையில நடிய கொடுத்து அவங்க என்ன செய்றாங்க? பழக்கி வைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறவன கர்த்தர் ஒருபோதும் அவனை தனித்திறனாய் மாற்றுகிற தேவன் அல்ல. அவனை ஸ்தோத்திரம் அமுக்கி குலுக்கி அவன் சரிந்து கவிழ்ந்து விடக்கூடிய அளவுல என் ஆண்டவர் தாராளமாய் அவன் ஏராளமாக கொடுக்கிற நல்ல தேவன் என்பதை நாம் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. இந்த வசந்த ஒரு வாசிங்க, நம்முடைய வாசிங்க. கர்த்தாவே 86:17 கர்த்தாவே என்னை தேற்றுகிறது, என் பகைவன் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு என்ன உண்டாக்கும்? ஒரு அனுகூலம் உண்டாக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வாசித்தது அமைச்சோதரில் நான் ஒரு அடையாளத்தை அமைச்சோதரை கட்டளையிடுவே, அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே என்ன செய்வார்கள்? அறிவிப்பார்கள். ரெண்டே சம்பவம் தான், ரெண்டே தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் அடையாளத்தை ஆண்டவனுக்கு வச்சிருக்கிறேன்னா நம்ம யாரிடத்துல சொல்லுறவங்க இருக்கணும்? ஜாதிகள் இருக்கிறேன். அவன் செகண்ட் நம்ம வாசித்தது, அவன் கர்த்தாவே என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கண்டுவிட வேண்டும். அந்த அனுகூலமான கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் இருந்தால் நமக்கு பிரதிகூலமாய் இருப்பது யாருங்க? அவன் ஸ்தோத்திரம். எந்த சக்தியும் நமக்கு பிரதிகூலமாய் இருக்காது. நாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக நாம் ஓடுவோம். அந்த வார்த்தையினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? ஹalleluya, ஹalleluya. யாரும் சும்மா இருக்க கூடாது. அவன் 2 டெஸ்டிமனி அவன் கர்த்தர் செய்தது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்தி வந்ததை சொல்லி இருக்கிறேன். அவன் இந்த கொரோனாவுடைய அவன் ஸ்தோத்திர சூழலில் அவன் கர்த்தர் நடத்தி வந்ததை சொல்லி இருக்கிறேன். நீங்க அவன் ஊதிக்கொண்டு போகிறார். அவன் என்ன நீங்க நினைப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அவன் விடுதலையை காண முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை காண முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை காண முடியாது. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை காண வேண்டும் என்றால் அவன் ஆண்டவரே எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை ஒரு அடையாளத்தை காட்டுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஓட பால மான பால விமனவ ரமரம நகர ரமர விமனவ ரமரம நீக்க தான பால ஊர பால மான பாரி பால பாலி விமனவ ரமரம நவர ரமர விமனவ ரமரம லேக்க மானவ ஆலய அடையாளத்தை காண வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கை வலிமையாக இருக்கணும். அடையாளத்தை
கத்தரவை தருவா, கத்தரவை தருவா, கத்தரவை தருவா. அவன் கேள்வி கொடுக்கப்படும். அவன் கட்டளைக்கு எல்லாம் அவன் யார் அமைதியாக இருக்கக்கூடாது, யார் அமைதியாக இருக்கக்கூடாது, யார் அமைதியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் மேல ஒரு அடையாளத்தை போடுங்கப்பா, என் மேல அவனுடைய சார்பை போடுங்கப்பா, நீங்க என்ன தொடுங்கப்பா, அவனுடைய குடும்பத்தை தொடுங்க. இந்த 5வது நாள் இந்த மாலை கூட்டத்தில் அவன் கத்தரவை 2 வார்த்தைகள் பேசியிருக்கிறார். அவன் காலை நோயா ஆலை நாமது அவன் அடையாளத்தை அவன் கட்டளையிலே அவர்கள் என் மகிமையை அவன் ஜாதிகளுக்குள்ள அவன் ஜாதிகளுக்குள்ள செல்ல அவன் ஜாதிகளுக்குள்ள அவன் ஜனங்களுக்குள்ள அவன் சபைக்கு அவன் பக்கவாடு வர அவன் ஆத்ம அறுவடை உண்டாக அவன் கத்தர் உனக்குள்ள தந்திருக்கிறாங்க திருவ கத்தர் உனக்குள்ள தந்த திருவ அது விளையாடப்பட்டது, அது விளையாடப்பட்டது. அது யாருக்கும் தெரியாதுங்க. அவன் கொண்டு கொண்டு கத்தர் என்ன செய்கிறார்? அவன் ஒரு சாதாரண மனுஷனாய், ஒரு சாதாரண மனுஷனாய், ஒரு சாதாரண கொலைக்காரனாய் என்ன கத்தர் அவன் அழகே கொண்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து அவன் அவருடைய வார்த்தைகளை அற்புதங்கள் செய்கிறாருக்கா, இந்த நன்மைகள் செய்கிறாருக்கா, இந்த கத்தர் செய்கிறாருக்கா. அவன் அவனுடைய சமூகத்தில் நடந்தார். அவன் ஒருவேளை எனக்கு வருமானம் போதாத இருக்கிறது, என்னுடைய வருமானம் கம்மியா இருக்கிறது, என்னுடைய கடவுளால் முடியலையோ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தை உதவி செய்ய யாரும் இல்லையே, அவன் எனக்கு தாங்க யாரும் இல்லையே, அவன் தனிமைப்பட்டவனாய், நான் வெறுமைப்பட்டவனாய், நான் வெறுமைப்பட்டவனாய் இருக்கிறது என்று ஆண்டவராக சபை கதறினா உன்னுடைய கதவுகளை கேட்கிறவர்கள் பாருங்கள். அவன் அருகில் வருவன் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமை மாற்றுகிற வருவன். நீ ஆண்டுடைய சமூகத்தில் படிக்கிற கண்ணீர் என் ஆண்டுடைய சமூகத்தில் அவன் ஓடுகிற வட்டத்துக்கு அவன் நிச்சயம் நிச்சயம் அவன் நிச்சயம் நிச்சயம் முடிவு உண்டு, அவன் நிச்சயம் முடிவு உண்டு, அவன் நிச்சயம் முடிவு உண்டு. அது வேண்போதாதுங்க, அவனுடைய பிரயாசம் வேண்போதாதுங்க, என்னுடைய கண்ணீர் வேண்போதாதுங்க. என்னுடைய அலைச்சலை கத்தர் அறிந்திருக்கிறார், என்னுடைய வேதனை கத்தர் அறிந்திருக்கிறார், என்னுடைய துக்கத்தை கத்தர் அறிந்திருக்கிறார். அவன் சோத்திர மறைக்கப்படாத இடத்தை அவன் மறைக்க வேண்டிய இடத்தை மறைக்காம அவன் கடந்த விட்டதினால அவன் குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க. அவன் கத்தருடைய சமாதானத்தை, கத்தருடைய விடுதலை, கத்தருடைய நம்பிக்கை, ஒரு தேவனை பலனை கத்தருடைய தர வேண்டும் என்றால் கத்தருடைய சொல்லுகிற அந்த வார்த்தையை அவன் கத்தருடைய கட்டளைகிற வார்த்தையை அவருடைய பாதையை ஓட ஓட அவன் உடனே அவன் அழைக்கப்பட்ட வாசலும் உனக்கு எவைகள் கட்டப்பட்டிருக்கிறதோ, எவைகள் அவன் ஒழிக்கப்பட முடியாமல் இருக்கிறதோ, அவன் எவைகளில் கடக்க முடியாமல் இருக்கிறாயோ அந்த இடத்தை கடக்க என் ஆண்டவர் அவன் முன்னே கொண்டு ஆளுமையை ஆண்டவராகி கத்தச் சொல்லுகிறான், கத்தச் சொல்லுகிறான். அவன் இதை நினைப்புகிறவனால அவன் இதை நடக்கும், அவன் ஓடுகிறவனால நடக்கும். அவன் கத்தர் என்னோட பேசினார், அவன் என்னுடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, அதன்படி வாழ்கிறவனுக்கு விடுவிக்க மாட்டீரா? எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? எனக்கு ஒரு எனக்கு ஒரு பலன் இல்லையா? அவன் என்ன வியாதியோடு இருக்கணுமா? என்னுடைய குழந்தை வியாதியோடு இருக்கணுமா? என்னுடைய கணவன் வியாதியோடு இருக்கணுமா? என்னால் நடக்க முடியல, என்னால் இருக்க முடியல, என்னால் கடமையை செய்ய முடியல. அவன் என்ன இருக்கிறாயா? வேறு பிள்ளைகள் உன்னுடைய நிலையை மாற்றிகள் வந்திருக்கிறார், உன்னுடைய வேதனை மாற்றிகள் வந்திருக்கிறார், உன்னுடைய வியாதியை மாற்றிகள் வந்திருக்கிறார், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிகள் வந்திருக்கிறார். உன்னுடைய வேதனைகள் என்ன? உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? உன்னுடைய கண்ணீர் என்ன? உன்னுடைய ஏற்றம் என்ன? உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னுடைய சூழ்நிலைக்கு மாற்றம் உண்டு, அவனுடைய வியாதிக்கு விடுதலை உண்டு. உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், உன்னுடைய கண்ணீர் அவனை தேர்தலை துடிக்கிற அவனை மாற 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 அவனை மாறுமாறு நீ ஆண்டவருக்காய் மாறும்போது, ஆண்டவருக்காய் செயல்படும் போது, என் ஆண்டுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் போது, என் ஆண்டுடைய வல்லமை அவன் உண்மையில மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்திலே மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் இந்த சபை மேல வெளிப்படும். அவன் எத்தனை பேர் சொல்லிவிடாம என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவன் எத்தனை பேர் சொல்லிவிட்டதெல்லாம் அவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவங்க உங்களுடைய கரங்கள் அப்படியே சிரசில் வச்சு ஆண்டவர் என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? அவன் விரும்புகிறவங்க உங்க மலர் கலத்தை உங்க சிரசில் வைங்க. அவன் காலையில தேவனுடைய மகிமை அவன் அப்படியே வந்து இறங்கட்டுமே, தேவனுடைய மகிமை அப்படியே வந்து இறங்கட்டுமே. அவன் நீதி
கொடுக்கிறவளாய் நான் உன்னை மாற்றுவேன். அநேகருக்கு அவை மாதிரியை மாற்றுவேன். உன்னுடைய வறுமை விடுவித்து போகும். அவனுடைய வேதனை அவன் விடுவித்து போகும். உன்னுடைய தனித்து உயிரிட்டு போகும். அவன் இவருக்கு ஏழை என்று சொல்லக்கூடிய அளவில் என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், ஒரு மகிமையின் பாத்திரமாய் என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை மாற்றுவார். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாளின் கர்த்தாவே, ஐந்தாவது நாள் மாலை பொழுதில் ஒரு அடையாளத்தை கொடுத்து கர்த்தாவே, அனுகூலமான வாசல்களை திறந்து கிருபைக்காக வந்திருக்கக்கூடிய சப்பா, ஒவ்வொரு மொழிக்காரர்கள் சப்பா, விசுவாசிகளை கர்த்தாவுடைய காரணத்தை பலப்படுத்துகிற சாட்சிகளை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தா வாழ்க்கையில் பலத்தையும் தைரியத்தை சக்தி கொடுத்து கிருபைக்காக சொல்கிறோம். அடையாளத்தை கொடுத்து அனுகூலத்தை கொடுத்து இடத்துல கிருபைக்காக சொல்கிறோம். அந்த எல்லாரும் மாசத்துக்கு பலப்படத்தை ஏற்படுத்திருக்கிறவங்க தாசனை கர்த்தாவை அநேக ஜனங்களுக்கு 1000 ஜனங்களுக்கு பயன்படுத்தி ரத்த கோட்டைகள் கூடிக்கொண்டு அதற்கு எல்லாரும் பிதாக்களான சுத்தராசிகளை இயேசு வச்சிருக்கிறோம். நல்ல பிதாவே, ஆத்மாவை கர்த்தரை சொல்லி திருமண ஸ்நாமத்தை சொல்லி ஆத்மாவை கர்த்தரை சொல்லி கர்த்தர் செய்த சகலம் இயேசு இதான பரிசுத்தாவே நைக்கும் சமானம். அதற்கு விசுவாசம் கூடிய சபைகளும் தாசனுடைய சதாகரத்தை இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலையிலே சுத்திரம் கர்த்தரை ஆராதனை நடக்கும். energy